ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. கரங்களை உற்சாகமாக தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோதான சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை கையை கொடுத்து சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்களை கையை கொடுத்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஏன்னா உங்களை படைச்சது என் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்கள், உங்களை படைத்தவர் இயேசு கிறிஸ்து. அதனால் உங்கள் முகம் பிரகாசமாக இருக்குது. பக்கத்துலன்னு பார்த்து பேசுங்க. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாளாவது பக்கத்தில் பார்த்து பேசுங்க. எப்பயுமே பேசாத நீங்கள் ஒரு நாளாவது பக்கத்தில் பார்த்து பேசுங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்ன காரணம்? இயேசு என்னை உருவாக்கியிருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்கள், இயேசு என்னை உருவாக்கியிருக்கிறாரு. அவர் என்னை படைச்சிருக்கிறாரு. அவர் என்னை உருவாக்குனபடினால நான் அழகுள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் சோர்வாக வந்திருந்தீங்கன்னா, பக்கத்தில் சொல்லுங்கள், இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் சோர்வாக வந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு வந்திருந்தீங்கன்னா, ஒருவேளை இன்றைக்கி எதுக்குடா சர்ச்சுக்கு போகிறோம், போகாமல் இருந்தால் பரவாயில்ல நினச்சி வந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை விடுதலையாக்கி அனுப்ப போகிறாரு. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. உங்கள் தேவைகளை யாவையும் சந்திக்க போகிறாரு. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக வந்தீங்களோ அந்த நோக்கத்தை தேவன் இன்றைய நாள் நிறைவேற்றி முடிப்பார். கணக்கு ரெண்டு சொல்லுதோமா? பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் சொல்ல ஆகு, அவர் கட்டளையிட நிற்கு, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுப்புத்தனும் அல்ல. அவர் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பேசுனா நீங்களும் பேசணும், அப்போ தான் எனக்கு பேச்சு வரும். இல்லாட்டி என்ன ஆகாது, பேச்சு வராது. பக்கம் சொல்லுங்கள், நான் பேசுனா நீங்களும் பேசணும். ஆமென், ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர், உங்களோடு இருக்கிறவர் வல்லமை உள்ளவர், உங்களோடு இருக்கிறவர் அற்புதம் செய்கிறவர். எல்லாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம், எடுத்து வாசிப்போம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. கரங்களை உற்சாகமாக தட்டி நன்றி செலுத்தும். இந்த 8வது மாதத்தில் தேவன் நமக்கு சொல்ற காரியம் நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் தாமதிக்கப்படுவதில்லை. உங்களுக்கு நியமிக்கப்படுகிற ஆசீர்வாதம் தாமதிக்கப்படுவதில்லை. உங்களுக்கு தேவன் உருவாக்கின காரியம் ஒரு நாளும் தாமதிக்கப்படுவதில்லை. ஆனால் இது முதலாவதாக சொல்லப்படுது, குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைய நாள் ஆவியானவரோடு வெளிப்படுத்தின சில வார்த்தைகளை உங்களோட நான் பேச போகிறேன். ஆவியானவர் வெளிப்படுத்தின சில காரியங்களும் கூட பேச போகிறேன். நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நிச்சயமா உங்களுக்கு அதிசயம் நடக்கும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் மாறும். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை பெருக பண்ணுகிறவர். நிச்சயமாக உங்க தலைகளை உயர்த்துகிறவர். நிச்சயமாக உங்க வாழ்க்கையை அவர் வேறுபாடுள்ள வாழ்க்கையை மாற்றுகிறவர். உங்கள் வாழாக்காமல் உங்களை தலையாக்குகிறவர். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா தேவாதி தேவன் இன்றும் காலை வேளையில உங்களோடு கூட இடைப்பட சொல்றது, ஒவ்வொருவருத்தருக்கும் தேவன் ஒரு தரிசனங்களை வைத்திருக்கிறாரு. ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு விதமாக உருவாக்கி இருக்கிறாரு. உங்க வலக்கை போல உங்க இடக்கை அல்ல, உங்களுடைய வலது கையில் இருக்க விரல்களை போல உங்களை இடது கை அல்ல, நீங்க உங்க வலது காதில் இருக்க காதிலே போல இடது காதல்ல. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் வெவ்வேறாக படைச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் வெவ்வேறாக செய்திருக்காரு. ஒருத்தருக்கு ரைட் ஹேண்ட் நல்லா வேலை செய்யும், லெஃப்ட் ஹேண்ட் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. சில பேருக்கு லெஃப்ட் கை நல்லா வேலை செய்யும், ரைட் கை வேலை செய்யாது. ஏன் தேவன் எல்லாத்தையும் ஒரே விதமாக படைக்கவில்லை என்றால், தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை வைத்து அவர் ஆசீர்வதிக்க தேவனாக நன்றி செலுத்துமா. தேவன் எனக்காக, பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் எனக்காக ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அது தாமதிப்பதில்லை, அது நிறைவேற போயிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு ஒருவேளை அழைப்பு வேறையா இருக்கலாம், எனக்கு அழைப்பு வேறையா இருக்கலாம். ஒரே சபைக்குள்ள உட்கார்ந்துருப்போம், ஆனா ஒரே விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் இல்லை. ஒரே இடத்துல நம்ம உட்காந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், ஒரே விதமான சாப்பாடு நம்ம உண்டு கொண்டு இருந்தாலும், ஆனா ஆவியானவர் ஒவ்வொருவருத்திற்கும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி ஆவியானவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த 8வது மாதத்துல தேவன் உங்களை தரிசனங்களை விளங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. சில பேர் தரிசனங்களை பார்ப்பீங்க, சில பேர் சொப்பனங்களை காண்பீங்க, சில பேர் காதுகளில் தேவன் சொல்லப்படுற காரியங்களை கேட்பீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை இந்த மாதம் தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இந்த மாசம் தரிசனத்தின் மாசம். நான் தரிசனத்தை பார்க்க போறேன். தேவன் வெளிப்பாடுகள் என்ன காண்பிக்க போறாரு. கடைசி காலம் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனை காண்பிக்க போறான்னு சொல்றவங்க கரங்களை தட்டி. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க கரங்களை தட்டி. இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது சும்மா இல்லைங்க. தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியாக தான் பிறந்திருக்க. சொல்லுங்க, நான் தரிசனங்களை பார்க்க போறேன், நான் தரிசனங்களை கேட்க போறேன். என் தேவன் எனக்காக வைத்திருக்கிற பாத்திரத்தையும் தேவன் எனக்காக நியமிக்கப்பட்ட காரியத்தையும் இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சில பேருக்கு அழைப்பு, எனக்கு அழைப்பு இருக்கா இல்லையா என்று தெரியாமலே என்ன பண்ணியிருக்கோம், உட்காந்துருக்கிறோம். தேவனை தெரிந்திருக்காரா தெரிந்திருக்கவில்லையா என்று உட்காந்துருக்கோம். தேவன் எனக்கு மாத்திரம் என் பலவீனத்தை கொடுக்கிறாரு, என் வாழ்க்கையில் மாத்திரம் என் சோர்வு இருக்குது, என் வாழ்க்கையில் மாத்திரம் என் கண்ணீர் இருக்குது, என் வாழ்க்கையில் மாத்திரம் என் கடன் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் எல்லா பிரச்சனையும் இருக்குது, யாருக்குமே இல்லாத வியாதி எனக்கு மாத்திரம் இருக்கு என்று சொல்லி அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கேன், அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஏசாயா 44 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிங்க. ஏசாயா 44 1 2. இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, உன்னை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. கரந்த நடி சொல்லுவோம், அந்த மாதம் நான் தெரிந்து கொண்டப்பட்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க, அற்புதம் செய்கிற உங்களோடு கூட இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, காது கொடுத்து கேள். காது கொடுத்து தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடு. நம்ம காதுகளை திறந்து வைக்க வேண்டும். தேவன் பேசுகிற வார்த்தைக்கு நாம் கேட்கிறவர்களாக மாற வேண்டும். எதனால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறவில்லை, எதனால் நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் வருகிறது, எதனால் நம்முடைய வாழ்க்கையில சோறு வருதுன்னா, நம் காதை திறந்து வைக்காதபடினால. நம் புரணி பேசுவதற்கெல்லாம் காதை திறந்து வச்சிருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுவதெல்லாம் கேட்பதற்கு நம்ம காதுகளை திறந்து வச்சிருக்கோம். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நம் காதுகள் திறக்கப்பட்டவைகளாக இருக்கிறதா? தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு நம் காதுகள் திறக்கப்பட்டவைகளாக இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, தேவனுடைய பாடல்களை கேட்பதற்கு நம் காதுகள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நான் சொல்வதை கேள். உன்னை உண்டாக்கினவர். பக்கத்துல சொல்லுங்க, கேள். உன்னை, சத்தமா சொல்லுங்க, உன்னை உண்டாக்கினவரும். பக்கத்துல சொல்லுங்க, தாயின் கருவறையில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. எரேமியா 1 அதிகாரம் 5 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னாரு. இதே வசனம் ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளங்கையில் நம்மை வரைஞ்சிருக்கிறாரு. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு.
நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் என்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஏன் தேவன் தாயின் கருவில் உருவாக்கும் என்பதாகவே நம்மளை அவர் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும்? ஏன் தாயின் கருவில் உருவாக்கும் என்பதாகவே தேவன் நம்மளை நியமித்திருக்க வேண்டும்? ஏன் தாயின் கருவில் உருவாக்கும் என்பதாகவே தேவன் நம்மளை பாதுகாப்பாக பத்திரமாக இங்கே கொண்டு வந்து சேர வேண்டும் என்றால், உங்களை குறித்து ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கப்படினால, உங்களை கொண்டு ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்யும்படியாக 2 கால்களையும் 2 கைகளையும் 2 கண்களையும் 2 காதுகளையும் கொடுத்து ஒன்றும் செயல்பட விடாமல் இருக்கும்படியாக, ஒன்றும் பலவீனம் இல்லாமல் இருக்கும்படியாக எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எல்லாவற்றையும் தேவன் செயல்பட வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் ஓடுவதும் பாடுவதும் ஆடுவதும் சிரிப்பது எல்லாமே தேவன் தாயின் கருவில் நம்மை உருவாக்கும் போதே அவர் ஒவ்வொரு அவயங்களையும் அழகுள்ளதாக படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னை தெரிந்து கொண்டபடினால, தேவன் என்னை அழைத்தபடினால, தேவன் ஒரு தரிசனத்தை என் மேல வச்சபடினால அவர் என்னை அழகுள்ளவர்களாக படைச்சிருக்கிறாரு. தேவன் ஒரு தரிசனத்தை என் மேல வச்சபடினால என் கால் நல்லா இருக்கும்படி என் காலை நல்லா படைச்சிருக்கிறாரு. தேவனுடைய தரிசனத்தை நான் பேசும்படியாக தேவன் எனக்கு ஒரு நல்ல வாயை கொடுத்திருக்கிறாரு. நான் தேவனுடைய அநேக காரியங்களையும் அநேக இருளில் இருக்கிற ஜனங்களையும் நான் பார்த்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக தேவன் எனக்கு 2 கண்களை கொடுத்திருக்கிறாரு. உலகத்தில் போய் பாருங்க, அநேகர் நடக்க முடியாம இருக்காங்க, பார்க்க முடியாம இருக்காங்க, பேச முடியாம இருக்க, உணர முடியாம இருக்கிறாங்க. ஆனா சகலத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீங்க தரிசனத்துக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம். ஆனா நாம் எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? சோர்வோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், பலவீனத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து எப்படி எழும்புவது என்று தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யெஷுரனே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலே, யாக்கோபே, கேள், நான் உன்னை உண்டாக்கியிருக்கேன். கடந்த சொல்லுத்தோமா, நான் உன்னை உண்டாக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் உன்னை உண்டாக்கி இருக்கிறாருங்க. உங்க கவலையெல்லாம் தூக்கி போடுங்க. அவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறாருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தூக்கி போடுங்க. அவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறாருங்க. உங்க பலவீனத்தெல்லாம் தூக்கி போடுங்க. அவர் ஒரு நொடி பொழுதுல சகலத்தையும் மாற்றி முடிக்கார், வல்லவராக இருக்காரு. அவர் நினைச்சா சகலத்தையும் ஒரு நொடியில அவர் திருப்பி போட வல்லவர். ஒரு பிரச்சனையை மாற்ற அவர் வல்லவர். உன்னுடைய போராட்டத்தை மாற்ற வல்லவர். ஒரு நிந்தையை புரட்டி போட அவர் வல்லவர். உனக்கு இருக்கிற பலவீனத்தை மாற்றி போட என் தேவாதி தேவர். ஒரு நிமிடம் போதும் பிரியமானவர்களே. ஆனால் உங்க காதுகள் இந்த மாதம் திறந்தவைகளாக இருக்க வேண்டும். உங்க கண்கள் இந்த மாதம் திறந்தவைகளாக இருக்க வேண்டும். உங்க செவிகள் இந்த மாதம் திறந்தவைகளாக இருக்க வேண்டும். தேவன் என்னை உருவாக்கினதுக்கு ஒரு தரிசனம் உண்டு. தேவன் என்னை நியமித்ததுக்கு ஒரு தரிசனம் உண்டு. நான் சபையில வந்து இந்த ஆலயத்தில் வந்து இந்த பைபிளை வச்சுட்டு உட்காருவதற்கு ஒரு தரிசனம் உண்டு. தரிசனம் இல்லாமல் யாரும் இங்கே உட்காரவில்லை. தரிசனம் இல்லாமல் யாரும் ஒரு விசுவாசியா இங்கே வரவில்லை. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கதை முதல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பிறக்குது, உங்களுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பிறக்குது. அந்த பிள்ளை சாகிற வரைக்கும் நீங்க அப்படி கனவு காணணும். அந்த பிள்ளைக்கு பலவீனம் வரக்கூடாது, அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் வரக்கூடாது, அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போவது முதல் மார்க் எடுக்கணும், அந்த பிள்ளை போற இடத்துல எல்லாம் வெற்றி உள்ள பிள்ளையெல்லாம் மாறணும். எந்த கூட இருக்க சகோதரர்களுமே கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல அந்த பிள்ளை அவமானப்படக்கூடாது. அந்த பிள்ளை நேர்த்தியா வளரணும். என் பிள்ளை ஜீரோவா இருக்கக்கூடாதுன்னு உலகப்புறமான இருக்கிற நீங்களும் நானே இவ்வளவு யோசிக்கும் போது உங்களை தாயின் கருவில் உருவாக்கின தேவாதி தேவன் உங்களை எப்படியாய் வணங்கிடுவார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களை ராஜரிக அபிஷேகத்தோடு உங்களை உருவாக்கி இருக்கார். கலந்துட்டு சொல்லுமா, என்னை அவர் ராஜரிக அபிஷேகத்தோடு அவர் உருவாக்கி இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சாதாரணமான ஆள் இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சாதாரணமான உலகப்புறமான இருக்க நம்மளுடைய பிள்ளைக்கு நம்ம எவ்வளோ கனவு காண்றோம். இன்றைக்கி தான் குழந்தை கொடுத்துருக்க, அவனை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம் பார்த்துருப்போம். கல்யாணம் மட்டும் முடிக்கிறது இல்லாமல் அவனுக்கு பேரம் பேத்தி எடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய தரிசனம் எப்படி இருக்கிறது? ஒரு 70 வருஷம் தாண்டி ஒரு 120 வருஷம் நம்முடைய மனக்கண்ணாக இருக்கிற நம்முடைய கண்களே 120 வருஷம் பார்க்கும்னா, ஆதி முதல் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், சர்வ பூமியை உண்டாக்கினவர் அந்த தேவன் உங்களை குறித்து எவ்வளோ தரிசனங்களை வச்சிருப்பாரு. அந்த தரிசனங்கள் நம்ம எங்கே கொண்டு வைத்திருக்கிறோம்? அந்த அழைப்பை நம்ம எங்கே வைத்திருக்கிறோம்? தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட பாத்திரத்தின்படி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? தேவன் நம்மளை எதற்கு உருவாக்கினார் என்று நம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கினதுக்கு நோக்கம் உண்டு பிரியமானவர்களே. நான் உன்னை உருவாக்கினதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவர் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைப்பதற்கு காரணம் இல்லாமல் அழைக்கிற தேவன் அல்ல, அவர் காரணத்தோடு அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலையில் எந்திரிச்சு எனக்கு கை கால் வேலை செய்வதற்கு நன்றி செலுத்திருக்கோம். எத்தனை பேர் காலையில் எந்திரிச்சு எனக்கு நடந்து போவதற்காக நன்றி செலுத்திருக்கோம். எத்தனை பேர் காலையில் முழிச்சதுக்காக நன்றி செலுத்திருக்கோம். எல்லாமே அவர் கிருபை கொடுத்தனால தான் நடந்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் ஒன்றுமே. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் இல்லாமல் உங்க பிரசனம்தான்
எனக்கு முகவரியே என்னதான் சொல்லுங்க, நமக்கு முகவரி தேவனுடைய நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு. பக்கத்துல சொல்லுங்க, உயர்வு மனிதர் கொடுப்பதல்ல, பிரசன்னம் மனிதர் கொடுப்பதல்ல, எல்லாமே யார் கொடுக்கணும்? என் தேவனாய கர்த்தர். உங்களை உருவாக்குறது என் இயேசு கிறிஸ்து தான். அப்புறம் சொல்றாரு, தாயின் கருவில் உருவாகும் முன்னதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைச்சேன், உன்னை நான் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன், நீ பயப்படாத, உன்னை கொண்டு நான் தரிசனங்களை வச்சிருக்கேன். கதை சொல்லுத்தோம், உன்னை கொண்டு நான் தரிசனங்களை வச்சிருக்கிறேன். நீ நினைக்கிறீங்க நான் விசுவாசின்னு நினைக்கிறீங்க, நான் சபைக்கு போகிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன், வேதம் வாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இப்படியே போகட்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தரிசனத்தை தேவன் வச்சு தான் உங்களை இங்கே தெரிந்து கொண்டு இங்கே உட்கார பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த தரிசனத்துக்கு நேராக நம்ம போக வேண்டும் பிரியமானவர்களே, தேவனுடைய அழைப்புக்கு நேராக போக வேண்டும் பிரியமானவர்களே, நம்முடைய செவிகளை திறந்தவைகளாக வைத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்ம செவிகளை திறந்தவைகளாக வைக்கும் போது தேவன் நாளைக்கு நடக்க போற காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்காரு. எங்க நம்ம கால் சிக்கிக்கொள்ளாதபடி வைக்கும்படியாக, எங்கெல்லாம் நம்ம விழுகுவோமோ அதெல்லாம் விழுகாதபடி தேவன் நமக்கு அறிவுரை கூடி அவருடைய சத்தத்தின்படி நம்ம நடக்கும்படியாக ஒவ்வொரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகமம் 11:16 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாய், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்கள். தேவன் தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த தரிசனத்துக்கு நேராக நடக்கும்படி, அந்த தரிசனத்துக்கு நேராக ஓடாதபடி பிசாசு உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான், பிசாசு உங்களுடைய ஆசீர்வாதங்களை பிடுங்கி கொண்டிருக்கிறான், பிசாசு நீங்க வளரக்கூடாதபடி ஏதோ ஒரு காரியங்களில் உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு, நீங்க வஞ்சிக்கப்படாதபடி வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவளை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எப்படி இருக்க சொல்கிறாரு? எச்சரிக்கை உள்ளவர்களா இருங்கள், எச்சரிக்கை உள்ளவர்களா இருங்கள். இந்த மேல் வசனங்களா வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போவதற்கு முன்பதாக அவர் சொல்லுவார், உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல பள்ளத்தாக்கல் இருந்து தண்ணீர் வரும், நீ விதைக்க தேவையில்லை, அறுக்க தேவையில்லை, உனக்கு எல்லாமே நான் செய்து வச்சிருக்கிறேன், நீங்க அங்க போகும்போதே உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஆனாலும் நீங்க வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கை உள்ளவர்களா இருங்கள். எல்லாமே கிடைக்கும் போது, எல்லா ஆசீர்வாதம் வரும்போது நம்ம வஞ்சிக்கப்படுகிறவராக மாறப்படுகிறோம். எல்லா கிருபையும் நமக்கு கிடைக்கும் போது நம்ம வஞ்சிக்கப்படுகிறவராக மாற்றப்படுகிறோம். எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தா நம்ம பைபிள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருந்தார்னா நீங்கள் நான் இங்கே உட்கார்ந்து இருக்கவே மாட்டோம். தேவன் ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு தேவன் சித்தம் வச்சிருக்கிறாரோ அந்தந்த நேரத்தில் அதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுவதும் நிறைவாக கொடுத்தா நம்ம இங்கே உட்கார்ற பிள்ளைகள் அல்ல பிரியமானவர்களே, ஏதோ ஒரு இடத்துல வழி விலகி ஓடி இருப்போம். ஆனால் இப்போ யாரை நம்பி உட்கார்ந்துருக்கோம்னா, தேவனை நடத்துவா, தேவனை தாங்குவா, என் நிந்தையை அவர் புரட்டி போடுவா, ஏதோ ஒரு நாள் என்னுடைய பிரச்சனையை அவர் மாற்றுவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் யார் கைப்பிடிச்சு நடக்கிறதாக மாற்றிருக்கிறானா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கையை பிடிச்சு அவர் நடக்கிறபடி நம்மளை உருவாக்கி இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அவர் என்னை உள்ளங்கையில் வரைஞ்சி என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் தரிசனங்களை கொடுத்து உருவாக்கி இருக்கிறாரு. தேவன் தரிசனம் இல்லாமல் யாரையும் உருவாக்கல. திரும்பியா தான் சொல்ற, தரிசனம் இல்லாமல் நீங்க வந்து உட்காரல, நீ தரிசனம் இல்லாமல் நீங்க பைபிள் படிக்கல, நீ தரிசனம் இல்லாமல் வேதம் வாசிக்கல, நீ தரிசனம் இல்லாமல் பாடல் பாடல, நீ தரிசனம் இல்லாமல் சபைக்கு வரல. ஏதோ ஒரு தரிசனத்தை எனக்கு வச்சிருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, ஏதோ ஒரு தரிசனத்தை என் மேல வச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி தேவனை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஏதோ ஒரு அற்புதத்தை கொண்டு செய்யும்படி, இருளில் இருக்க ஜனங்களை வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக என் மேல ஒரு தரிசனத்தை அவர் வச்சிருக்காரு. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிப்போம். தேவன் ஆதாம் ஏவாளை உருவாவதற்கு முன்பதாக தேவன் எப்படிலாம் படைச்சார்னு எழுதப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவாய் ஆனான்.
மண்ணினாலே தேவன் உருவாக்கினாரு. அந்த மண்ணினாலே தேவன் உருவாதுக்கு என்பதாக 6 நாட்கள் தேவன் எதெல்லாம் படைச்சாருன்னா, பூமியில் இருக்கிற காட்டு மிருகங்களையும், வானத்தையும், பூமியையும், திராட்சை தோட்டத்தையும், எல்லா விதமான பயிர் வகைகளையும் தேவன் உருவாக்கி, ஏதேன் என்ற தோட்டத்தை உருவாக்கி, அங்க இருக்கிற எல்லா காரியத்தையும் பண்படுத்தும்படி, அதை அனுபவிக்கும்படி, அந்த ஆசீர்வாதத்துக்குள் நடக்கும்படி ஒரு மனிதனை தேடினாரு. அந்த மனிதன் யார் என்று அவர் கண்டுபிடிச்சு, தன்னை போலவே ஒரு மனிதனை, தன்னை போலவே இருக்கும்படியாக, தன்னை போலவே சிந்திக்கும்படியாக, தன்னை போலவே பேசும்படியாக, தன்னை போலவே நடக்கும்படியாக ஒரு மனிதனை தேவன் மண்ணினாலே உருவாக்குறாரு. எதற்காக உருவாக்குறார்னா, அவர் படைச்சதை எல்லாவற்றையும் ஆளும்படியாக, அவர் படைச்சதை எல்லாவற்றையும் பாதுகாக்க தேவன் உங்களுக்காக இந்த மனிதனை உருவாக்குனதுக்கு ஒரே ஒரு காரியம், எல்லாவற்றையும் ஆளும்படியாக, அவர் தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக, அந்த தரிசனத்துக்கு நேராக ஓடும்படியாக ஒரு மனிதனை தேவன் உருவாக்குறாரு. அந்த மனிதன் பேரு தான் ஆதாம். மனிதனை மாத்திரம் படைக்கல, அந்த மனிதனுக்கு தேவையான விருட்சகங்கள், அந்த மனிதனுக்கு தேவையான சூரியன், அந்த மனிதனுக்கு தேவையான சந்திரன், அந்த மனிதனுக்கு தேவையான தண்ணீர், அந்த மனிதன் வாழ்வதற்கான சகல காரியங்களும், அவன் சாப்பிடும்படியாக மிருகங்களையும், அவன் நடந்து ஓடும்படியான காரியங்களையும், அவன் வெயில் படாமல் நடக்கும்படியாக மரங்களையும் தேவன் உருவாக்கினார். யாருக்காக உருவாக்கினார்? பக்கத்துல சொல்லுங்க, யாருக்காக உருவாக்கினார்? எனக்காக உருவாக்கினாரு. எதற்கு எனக்காக உருவாக்கினாரு? என் மேல ஒரு தரிசனம் வைத்தபடினால உருவாக்கினாரு. அந்த தரிசனம் நிறைவேறும்படி எனக்காக 6 நாட்கள் அவர் ஸ்பெண்ட் பண்ணி, இந்த ஒரு நாள்ல மனிதன் தேவன் ஒரு நாளை உருவாக்கி இருக்கலாம். அந்த ஒரு நாளை இந்த பூமியை வெறுமையா பார்க்க கூடாது என்பதற்காக, அவன் ஜீவ சுவாசமாய் ஆகும்போது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் ஒருங்கின்மையுமா வெறுமையா இருந்ததை அழகுள்ளதாக மாற்றி, பக்கத்துல சொல்லுங்க, வெறுமையா இருந்த உங்க வாழ்க்கையும், வெறுமையா இருந்த உங்க பிரச்சனையும், வெறுமையா இருந்த எல்லா காரியத்தையும் தேவன் அழகுள்ளதாக மாற்றி யார் கையில கொடுக்கிறாருங்க? என் கையில கொடுக்கிறாரு. எடுத்தவனே முதல் நாள் ஆதாம உருவாக்கி இருக்கலாம். ஆதாம் உருவாக்கினோட எட்டி பார்த்துருந்தானா, மேடு பள்ளம் ஒருங்கின்மை எல்லாம் இருந்து அவன் என்ன பண்ணிருப்பான்? எதுக்கு இந்த உலகத்துல என்னை படைச்சிங்கன்னு கேட்டிருப்பான். ஆனா தேவன் சகலத்தையும் சரி செய்ததுக்கு அப்புறம் ஆதாம படைச்சு அவன் கையில கொடுக்கிறாரு. இது எல்லாத்தையும் நீ அனுபவி, உனக்கு நான் தரிசனத்தை கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழும்படியாக, என்னை போலவே சிந்திக்கும்படியாக, என்னை போலவே நீ ஓடும்படியாக, உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளும்படியாக தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதை ஆதாம் கையில கொடுத்தாரு. அப்படி யோசித்து பார்க்குறாரு, இது ஒருத்தனா சுத்திட்டு இருக்கேன், ஒருத்தனா ஓடிட்டு இருக்கேன், மனிதன் தனிமையா இருப்பது நல்லது என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை தேவன் உருவாக்கினாரு. 2 பேர்த்தையும் உருவாக்குனதுக்கு நோக்கம் என்னன்னா, அவங்க என்ன செய்யணும்? அந்த தோட்டத்தை பண்படுத்தணும், அந்த தோட்டத்தை அவர்கள் அடுத்து பெருக பண்ணணும். அடுத்து அவன் பழுகி பெருகி அநேக ஜாதிகளை உருவாக்கி யாரை சேவிக்க வேண்டும்? தேவாதி தேவனை சேவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருங்கின்மையா உருவாக்கினாரா இல்ல நேர்த்தியா உருவாக்கினாரா? பக்கத்துல சொல்லுங்க, எப்படி உருவாக்கினாரு? நேர்த்தியாய் உருவாக்கினாரு. குறைவுள்ளவனா உருவாக்கினாரா? பரிபூர்ணனா உருவாக்கினாரா? பரிபூர்ணம் உள்ளவனாய் உருவாக்கி, இப்ப பக்கத்துல சொல்லுங்க, பரிபூர்ணம் உள்ளவனாய் உருவாக்கி தன்னோட தரிசனத்தை தூக்கி ஆதாம் ஏவாள் மேல வைக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, தன்னுடைய தரிசனத்தை தூக்கி. இப்ப பக்கத்துல சொல்லுங்க, தாயின் கருவில் உருவாது முன்பதாகவே ஒரு தரிசனத்தை தேவன் தூக்கி தாயின் கருவில உங்க மேல வைக்கிறாரு. என்ன தரிசனத்தை வச்சிருப்பாரு? அற்புதேச ஊழியத்தில் வந்து உட்காரணும், அற்புதேச ஊழியத்தில் வந்து உட்காந்து தூங்கிட்டு போகணும், அற்புதேச ஊழியத்தில் உட்காந்து அப்படியே தேய்ச்சிட்டு கடைசி வரையும் என்ன பண்ணிடணும்? இப்படியே போய் செத்து போன உருவாக்கினாரா? இல்லை, அற்புதேச ஊழியத்துக்கு வந்து அநேக ஜனங்களை ரட்சிச்சு அநேக ஜனங்களை சபைக்குள்ள கூட்டிட்டு வந்து அற்புத அடையாளங்களை செய்யும்படி உருவாக்கினாரா? ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது தேவன் எவ்வளோ கனவுகளோடு உருவாக்கியிருப்பார். இந்த மகன் வந்து ஜனங்களை பெருக்குவான், இந்த மகன் எனக்கு ஏற்றபடி நடப்பான், இந்த மகனுக்கு ஒரு பெரிய தரிசனம், வான பூமி ஒருங்கின்மை இருந்த வான பூமியை இவனுக்காகவே படைக்கிறார். 6 நாள் ஸ்பெண்ட் பண்றாரு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முதலாவதாக இருக்க 6 நாட்களையும் யாருக்காக உண்டாக்குறாருனா, 7ஆவது நாள் பிறக்க போற எனக்காக உண்டாக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாத்தையும் அவர் உருவாக்கும் போது, இப்போ சொல்லுங்க, ஆதாம் ஏவாளை மண்ணினால உருவாக்கும் போதே இந்த 6 நாள் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சாரு. பக்கத்தை சொல்லுங்க, நீங்க தாயின் கருவியில் உருவாக முன்பதாகவே நீங்க 70 வயசுல எப்படி இருக்க வேண்டும் என்பதை என் தேவன் உருவாக்கிய. கந்தனடி சொல்லுத்தோமா, என் தேவன் சகலத்தையும் அப்பொழுதே எழுதி வச்சுட்டாரு. என் பிள்ளை இப்படித்தான் வளரணும், என் பிள்ளை இப்படிதான் நடக்கணும், என் பிள்ளை இப்படித்தான் ஓடணும் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் தேவன் ஆதி நாட்கள் உருவாகும் போதே வச்சுட்டாரு. ஆனால் நீங்களும் நானும் தான் அந்த வார்த்தையை கேட்டு 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 நடக்கலை என்று சொல்லி 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 சோம்பலாகி சோர்ந்து போய் வழி விலகி போய் பிசாசுடைய பேச்சுக்கு கேட்டு 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 என்ன பண்ணுவது தெரியல. வாக்குத்தத்தம் வந்துருச்சு ஆனால் நிறைவேறவில்லை, வாக்குத்தத்தம் வந்துருச்சு ஆனால் என் வாழ்க்கையில் தாமதம் 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 என்று சொல்லி 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 வழி விலகி போய் நம்முடைய வாழ்க்கையில் தரிசனத்தை இன்னும் அடையாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்க பிரியமானவர்களே, பக்கத்தை சொல்லுங்க, தரிசனம் உண்மையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொண்டு வந்து மேலே வச்சாரு. ஆனால் அந்த தரிசனம் உள்ள வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிடுச்சு. பிசாசு ஈஸியாக வந்து வஞ்சிச்சு விலை பண்ணி விட்டான். பிசாசு ஈஸியாக வந்து அவருடைய பலவீனத்தை வச்சு அவளை அடிச்சிட்டான். அடுத்து தேவன் என்ன பண்ணுகிறாரு, அடுத்து யாரை தெரிந்து கொள்வது, அடுத்து நான் யாரை நோக்கி பார்க்கறது, அடுத்து நான் என்னுடைய தரிசனத்தை யார் மேலே வைக்கிறது, என்னுடைய அபிஷேகத்தை நான் யார் மேலே வைக்கிறது, அடுத்து நான் யாரை தேடி ஓடுவதுன்னு சொல்லி பூமி எங்களுடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருந்ததா. அடுத்து தரிசனம் உள்ள ஜனங்களை பார்க்கும்படியாக, அடுத்து தரிசனம் உள்ள ஒரு மனிதனை பார்க்கும்படியாக தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா தரிசனம் நிறைவேற முடியாமல் போய்விட்டது. ஆதாம் ஏவாளுக்கு வச்ச தரிசனம் இப்ப நிறைவேறவில்லை. அடுத்தபடியாக நம்முடைய அவருடைய ஆண்டவருடைய கண்கள் யாரை பார்க்குது, சுத்தி பார்க்குது. பக்கத்தில் சொல்லுங்க, சுத்தி சொல்லுங்க, பக்கத்தில் சுத்தி பார்க்குது. சுத்தி பார்க்குது. எத்தனை வருஷம் பார்க்குது, பலாயிரம் வருஷங்கள் பார்க்குது, பல 100 வருஷங்கள் பார்க்குது. பார்த்து யாரும் கிடைக்கல. கடைசியில் ஒருவர் சிக்கினார். யாருங்க அவரு, நோவா. பக்கத்தில் சொல்லுங்க, நோவா. ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் தன்னுடைய தரிசனத்தை கொண்டு யார் மேலே வைக்கிறாருங்க, இப்போ நோவா மேலே தூக்கி வைக்கிறாரு. எப்படிப்பட்ட தரிசனம், சாதாரணமான தரிசனமா, மிகப்பெரிய தரிசனமா? பக்கத்தில் சொல்லுங்க, எப்படிப்பட்ட தரிசனம், எப்படிப்பட்ட தரிசனம், மிகப்பெரிய தரிசனம். இப்போ ஆதாம் ஏவாளுக்கு எல்லாத்தையும் உருவாக்கி தேவன் கொடுத்தாரு, ஒரு தரிசனத்தை வச்சாரு. இப்போ இந்த தரிசனக்காரனுக்கு இவன் தான் தரிசனத்தை உருவாக்கும்படியாக தேவன் அவனை தெரிந்து கொள்கிறாரு. நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபையா இருந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களையும் அங்க இருக்கிற தேவனுடைய ஜனங்களையும் மீட்டெடுக்கும்படியாக, அவங்க பாவத்திலிருந்து வழி விலகி ஓடும்படியாக, அவங்க சாபத்திலிருந்து வழி விலகி ஓடும்படியாக, அவங்க மரணத்திலிருந்து வழி விலகி ஓடும்படியாக தேவன் ஒரு தரிசனத்தை நோவா மேல் வைக்கிறாரு. அந்த தரிசனத்துக்கு நேராக நோவாவை நடத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த தரிசனத்துக்கு நோவா கீழ்ப்படிந்தவனாக சகல காரியங்களையும் செய்வதற்கு தன்னைத்தானே நோவா என்ன பண்ணாரு, அர்ப்பணிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டாங்களா தரிசனத்தை? இல்லை, ஈஸியாக என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. ஆனால் நோவாவுடைய தரிசனம் மிகவும் பெருசு. பக்கத்தில் சொல்லுங்க, நோவாவுடைய தரிசனம் மிகவும் பெருசு. அந்த நோவா பேழையை கட்டுவதற்கு ஆதாரங்கள் இப்போ நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. 100 வருஷம் ஆச்சு, 120 வருஷம் ஆச்சு, 90 வருஷம் ஆச்சு, 95 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் குறைஞ்சது 100 வருஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ 100 வருஷமும் நோவா பொறுமையோடு பேழையை கட்டி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, எத்தனை வருடங்கள், 100 வருடங்களும் தரிசனங்களை சுமந்து கொண்ட மகனாக, தரிசனங்களை சுமந்து ஓடுகிற மகனாக, எப்பொழுதும் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற மகனாக. தன் மனைவி வந்து பேசியிருக்கலாம், இந்த இடத்துல வந்து வெள்ளம் வரப்போகுதா, இந்த இடத்துல பூமி அழிய போகுதா, இந்த இடத்துல எப்படி நடக்க போகுது, வாழ்க்கையில் நடக்கவே நடக்காத காரியத்தை ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறாரா? வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல எதுவுமே நடக்காதுன்னு மகன் பேசியிருக்கலாம், இந்த இடத்துல எதுவுமே நடக்காதுன்னு தன்னுடைய மனைவி பேசியிருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உலகம் அழியதற்கு வாய்ப்பே இல்லை, நீ ஒரு தரிசனத்தை தூக்கிட்டு அலையிற பத்தியா, இதெல்லாம் பொய், நீ கொப்பேர் மரத்தினால் கொண்டு போய் ஒரு பேழையை கற்றை அல்லவா, அதெல்லாம் பொய், நீ பைபிளை வச்சுட்டு சும்மா இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் சொல்றீ அல்லவா, எல்லாமே பொய் பொய் பொய்ன்னு சொல்லி அந்த ஜனங்கள் நோவாவை எவ்வளவோ வஞ்சிச்சிருக்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நோவா வஞ்சிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா வஞ்சிக்கப்படவில்லை, வழி விலகி போகவில்லை. பக்கத்தை சொல்லுங்க, வஞ்சிக்கப்படவில்லை, வழி விலகி போகவில்லை.
காது தெளிவா இருந்துச்சு. அந்த காது எதை பத்தி பேசிட்டு இருந்துச்சுன்னா தரிசனத்தை பத்தி பேசிட்டு. பக்கத்துல சொல்லுங்க, காது தரிசனத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் சொல்லிட்டாரு, பேழையை உருவாக்கு, ஜனங்கள் எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை சொல்லு, ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, அந்த ஜனங்களை தூக்கி தூக்கி எங்க தூக்கி போடு, பேழைக்குள்ள தூக்கி போடு. நீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அந்த பரலோகம் என்ற தரிசனத்தில் வச்சிருந்துட்டு ஒவ்வொரு ஜனங்களையும் தூக்கி தூக்கி பரலோக தரிசனத்துக்குள்ள போடும்படியாக தேவனை உருவாக்கிற. பக்கத்துல சொல்லுங்க, தேவனை உருவாக்குறது நோக்கம் பரலோகம் என்கிற பேழைக்குள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் பிடிச்சு ஒரு மீனை கொண்டு போய் கடல்ல போய் தூண்டில் போட்டீங்கன்னா ஒவ்வொரு தூண்டில ஒவ்வொரு மீனா பிடிச்சு எப்படி போடுவீங்களோ அதுபடியாக தேவனின் மேல் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனம் என்னன்னா பரலோகம் என்கிற பேழைக்குள்ள ஜனங்களை தூக்கி உள்ள போடும்படியாக ஒரு தரிசனத்தை என் மேல வச்சிருக்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல கையை கொடுத்து, இந்த தரிசனத்தை வச்சபடினால சொல்லுங்க, இந்த தரிசனத்தை வச்சபடினால எனக்கு அடி விழுகும், எனக்கு கடன் வரும், எனக்கு பிரச்சனை வரும், எனக்கு போராட்டம் வரும், எனக்கு நிந்தை வரும். இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க, எனக்கு நிந்தை வரும், எனக்கு கவலை வரும், என்னை எல்லாரும் காரி துப்புவாங்க, என்னை எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, என்னை எல்லாரும் நீ விளங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் நீ சாகு, நீ இதுக்கு உயிரோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. எது சொன்னாலும் தரிசனம் என் மேல வச்சிருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, தரிசனம் என் மேல வைக்கப்பட்டிருக்கு. அது முடிவிலே விலங்கு, அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காது, நிச்சயமாகவே என் வாழ்க்கையில நிறைவேறு, நிச்சயமாக என்னை ஆசீர்வதிக்கிறவர். என்னை சாதாரணமாக உருவாக்கல, சாதாரணமா என்னை படைக்கல. அந்த ஆதாமை மண்ணுனால படைச்சாரு, ஆனா என்னையோ தாயின் கருவில் உள்ள இருக்கும் போது அவர் என்னை படைச்சு என்னை வெளியே கொண்டு வந்து எனக்கு அவர் தரிசனத்தை கொடுத்திருக்காரு. என் தேவனை சாதாரணமாய் விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. பகல் சொல்ல, என்னை சாதாரணமாய் விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்ட பிதாவாகிய தேவன் நோவாவுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வைக்கிறாரு. சாதாரணமான தரிசனம் அல்ல. இதுக்கு முன்னாடி தான் அவன் கடல் பகுதியில் வாழ்ந்தானா என்று தெரியல, கடல் பகுதி பக்கத்தில் இருந்தாரா தெரியல, இல்ல மலைப்பகுதி பக்கத்தில் இருந்தாரான்னு தெரியல, கப்பல் அவர் பார்த்தாரா என்று தெரியல. ஆனா தரிசனத்தை எப்படி கொடுக்கிறாரு? ஒரு பெரிய பேழையை உண்டாக்கு. அது எப்படிப்பட்ட தரிசனமா இருந்திருக்கும்? அந்த பேழையை உண்டாக்குவதற்கான வருடங்கள், அநேக வருடங்கள். ஆனா பொறுமையோடு செய்தார். பக்கத்தில் சொல்லுங்க, பொறுமையோடு செய்தார். எவ்வளோ இழிவுகளுக்கு மத்தியிலையும், எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும், எவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலையும் தேவன் நோவா கூட இருந்து அந்த பேழையை கட்டுவதற்கு தேவன் என்ன பண்ணாரு? உதவி செய்தார். பேழை கட்டப்பட்டது. ஆனாலும் எடுத்து வாசிங்க, பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமாரா என்னும் பட்டணங்களையும் ஜலப்பிரளயத்தை அவர் வர பண்ணி பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. இப்ப பக்கத்துல சொல்லுங்க, பேழையை மாத்திரம் கட்டினாரா இல்ல நீதியும் பிரசங்கித்தாரா? சத்தமா கொடுத்தது ஒரு வேலை. என்ன வேலை? பேழையை கட்ட. ஆனா நோவா செய்த வேலை என்னது? பேழையும் கட்டினாரு, நீதியும் பிரசங்க. பார்த்து சொல்லுங்க, தேவன் கொடுத்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றினார். நீதியை பிரசங்கிக்கிறாரு. அந்த நீதியை பிரசங்கிக்கும் போதெல்லாம் அவமானம் வந்தது, அந்த நீதியை பிரசங்கிக்கும் போதெல்லாம் துக்கம் வந்தது, அந்த நீதியை பிரசங்கிக்கும் போதெல்லாம் ஏளனமா நினைச்சாங்க, அந்த நீதியை பிரசங்கிக்கும் போதெல்லாம் கேவலமா நினைச்சாங்க. ஆனாலும் அத்தனை பேருக்கு முன்பதாக நோவா தேவன் சொன்ன தரிசனத்தை விட்டு விடவில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க அப்படிப்பட்டவர்களா நடக்கும்போது தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்புக்கு பேழையை உண்டு பண்ண, தன் குடும்ப ரட்சிப்புக்கு பேழையை உண்டு பண்ணினான். அதிலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளது என்று தீர்த்து விசுவாசத்தின் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. எப்படிப்பட்ட விசுவாசம்?
தேவன் சொன்னா அது நடக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் சொன்னா அது நடக்கும். அவர் சொல்ற தரிசனம் நிறைவேறும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கும் சொன்ன தரிசனம் நிறைவேறும். அது 5 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, 3 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, அவர் சொன்னா அது பக்கத்தில் சொல்லுங்க, அது சொன்னா அது நிறைவேறும். தேவன் அவ்வளோ பெரிய பேழையை உண்டாக்குனது அநேக ஆயிரம் ஜனங்கள் உள்ள வரும்படியாக. பக்கத்தில் சொல்லுங்க, நீதியை பிரசங்கித்து தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து தரிசனத்தின்படி ஓடின நோவாவுடைய குடும்பத்தை தவிர யாருமே அந்த பேழைக்குள் வரவில்லை. ஆமென், ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் பரலோகம் என்ற பேழைக்குள்ளே போக வேண்டும்னா நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவர்களாக மாற வேண்டும். தேவன் ஒரு பெரிய தரிசனத்தை நம்ம மேல் வச்சிருக்காரு. சின்ன தரிசனம் அல்ல, மிகப்பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த தரிசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? பக்கத்தில் சொல்லுங்க, தரிசனம் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில், பக்கத்தில் சொல்லுங்க, தாயின் கருவில் உருவாகும் போவதாகவே எனக்கு கிருபை கிடைச்சப்படினால தான். பக்கத்தில் சொல்லுங்க, 2 கை, 2 கால், 2 கண், 2 கிட்னி, அடுத்து என்ன இருக்குது நம்ம அவயத்தில்? சொல்லுங்கள், எல்லாத்தையுமே அவர் நல்லவைகளாக படைச்சார். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ஆவீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் நல்லவைகளாக படைச்சார். நீங்கள் ஆக மாட்டேங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்போ என்ன பண்ணி ஏதாவது ஒன்று என்ன பண்ணி ஒடிச்சு விட்ருப்பார். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ஆவீங்கன்னு தெரிஞ்சுதான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? நல்லதா, இதை நல்லதாக இருக்கும்போதே என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். இல்லைன்னா ஏதாவது என்ன ஆயிரும்? அப்படிலாம் பண்ண மாட்டார், பிச்செலாம் விட மாட்டார். நீங்கள் பரலோகத்துக்கு பாத்திரம் உள்ளவர்களாக மாறப்படாமல் வழி விலகி போய் ஏவாளை போல சத்துருவின் பேச்சை கேட்டு விழுந்து போய் உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. தேவன் அடிப்பார் மிதிப்பார்ல நான் சொல்லலை, தேவன் ஆசீர்வதிக்கிற மாத்திரமே. பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் ஆசீர்வதிக்கிற மாத்திரம்தான். உங்கள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு விட்டு போகுதுன்னா, உங்கள் ஆசீர்வாதங்கள் நிறைவேறாமல் போகுதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வருதுன்னா, பக்கத்தில் சொல்லுங்கள், யாரோ உன்னை வஞ்சிச்சு கொண்டு இருக்கிறான், யாரோ உன் தரிசனத்தை பிடுங்கி கொண்டு இருக்கிறான், யாரோ உன் தரிசனத்தை நடக்கூடாதபடி உன்னை ஓட வச்சு கொண்டு இருக்கிறான். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் அவனுக்கு செவி கொடுக்காம வழி விலகி போகாம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். இன்னொரு அழைப்பை பற்றி வாசிப்போம், எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் பார் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். கர்த்தர் யாருக்கு தரிசனத்தை வைக்கிறார்? இப்போ மோசேக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வைக்கிறார். எப்படிப்பட்ட தரிசனம்? சாதாரணமான தரிசனம் அல்ல, பெரிய தரிசனத்தை வைக்கிறார். எப்படிப்பட்ட தரிசனம்? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். நீ தான் போகணும், நீ போய் தான் விடுதலையாக்கணும். உன்னை கொண்டு தான் தரிசனம் வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு தான் அழைப்பு வச்சிருக்கேன், உன்னை கொண்டு தான் அந்த காரியத்தை செய்ய நான் சித்தமாக இருக்கிறேன், நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் அழைக்கிறாரு. அதற்கு மோசே சொல்கிறார், இதுக்கு நான் ஏமாத்திரம், நான் போகிறதுக்கு பாத்திரம் அல்ல, என் வாய் திக்கு வாய், நான் மந்த புத்தி, எனக்கு தரிசனத்தை பற்றி தெரியாது, நானே எகிப்திலேருந்து ஓடி வந்திருக்கிறேன், என்னை ஆடு மேய்க்க மாத்திரம்தான் லாய்க்கு, நான் சோறு சாப்பிட மட்டும்தான் லாய்க்கு, நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு மாத்திரம்தான் லாய்க்கு, நான் சும்மா புறம் பேசுவதற்கான லாய்க்கு, நான் உலக காரியம் செய்வதற்கான லாய்க்கு, என்னால் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய சத்தத்தின்படி ஓட முடியாதுன்னு மோசே சொல்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன்னை அழைச்சிருக்கேன், உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன், உன் மேலே தரிசனம் வச்சிருக்கிறேன், நீ தான் போகணும். கர்த்தர் மோசேயை கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோசேயை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு
துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷத்திலும் கிறிஸ்துவத்தின் நிமித்தம் வரும் நிந்தையையும் அதை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தில் அவன் அனித்தியம் அதர்சனமானவைகளை தரிசிப்பது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இவன் சிறு வயதா இருக்கும்போது, பக்கத்தில் சொல்லுங்க, மோசே சிறியவனா இருக்கும்போது பார்வோனுடைய மகன் என்பதை வெறுத்து, பார்வோனுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் வெறுத்து, அவனுக்குரியது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு யார் மேல் நம்பிக்கை உள்ளவனா இருந்தானாமா? ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். திரும்ப வாசிப்போம் அந்த வசனத்தை. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ளவன் என்று பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க வெறுக்க வேண்டியது முதலாவது என்ன பண்ணணும்? வெறுக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, தரிசனம் உங்களுக்கு வரணும்னா வெறுக்க வேண்டியவர்களை வெறுக்கணும். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து சொல்லுங்க. நீங்க துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்வீங்களா, சந்தோஷத்தை தெரிஞ்சு கொள்வீங்களா? ஆனால் மோசே வாலிபனாக இருக்கும்போதே சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு துன்பப்படுகிற வாழ்க்கையை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தில் இருக்க பொக்கிஷங்கள்லாம் வேண்டாம், எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க? யார் வேணும்? கிறிஸ்து வேணும். இப்படிப்பட்டவனை எப்படிங்க தேவன் தரிசனம் வைக்காம? பக்கத்தில் சொல்லுங்க, இப்படிப்பட்டவனுக்கு தாங்க தரிசனம். பக்கத்தில் சொல்லுங்க, இப்படிப்பட்டவனுக்கு தான். இப்போ மோசே போக மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் எனக்காக வெறுத்தியே அல்லவா, எல்லாத்தையும் எனக்காக ஒதுக்கினே அல்லவா, எல்லாத்தையும் எனக்காக நீ எகிப்தை விட்டு வந்தே அல்லவா, இத்தனை 40-50 ஆண்டுகள் நீ ஆடு மேய்ச்சிட்ட, நான் ஒருவேளை உன்னை கவனிக்காம இருந்திருக்கலாம். 40-50 ஆண்டுகள் நீ ஆடுகளை மேய்ச்சி நீ உன் வாழ்க்கையை நீ ஓட்டி கொண்டிருந்த. ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ ஆதியில் தேவன் மேல் வச்சிருந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ உனக்கு வைக்கிறேன் சின்ன தரிசனம் அல்ல, பக்கத்தை சொல்லுங்க, பெரிய தரிசனத்தை மேல வைக்கிறேன். கடந்த சொல்லுதோமா, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் நடக்கும்போது, நீங்க ஆதியில தேவன் கொண்டு இந்த அன்பை நீங்க விடாமல் வைத்திருக்கும் போது, ஒருவேளை நீங்க ஓடி ஒளிஞ்சாலும், ஒருவேளை நீங்க பலவீனப்பட்டு போயிருந்தாலும், ஒருவேளை நீங்க உங்களோட வாழ்க்கையை நீ இயேசுவை விட்டுட்டு ஓடி இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வைக்கப்பட்ட தரிசனம் தான், அது என்னைக்கு வேணாலும் அது நிறைவேறும். பக்கத்தில் சொல்லுங்க, அவன் ஆடுகளை மேய்த்து பல ஆண்டு காலங்கள் ஓடிட்டான். பிதாவாகிய தேவனை விட்டுட்டே மோசே ஓடிட்டாரு, வாய் கூட பேச முடியாத அளவுக்கு ஓடிட்டாரு. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் வாலிபராக இருக்கும்போது அனித்தியமானவைகளை வெறுத்து, பார்வோனுடைய ஆசைகளை வெறுத்து, பார்வோனோடு இருக்கிற எல்லா செல்வத்தையும் வெறுத்து, கிறிஸ்துவுடனே கூட பாடுபடுகிறதை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவமானப்படுகிறதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான், பிரச்சனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். நான் பார்வோனுடைய மகன் என்பதை வெறுத்து இஸ்ரவேல் ஜனங்களோட நடந்தான். பக்கத்தை சொல்லுங்க, இப்போ இதை மாதிரி தான் நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில் வெறுப்பு இருக்குது, நம்ம வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, நம்ம வாழ்க்கையில் கண்ணீர் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதது எதுவுமே இல்லை. பக்கத்தில் சொல்லு, உங்களுக்கு தாங்க தரிசனம் வச்சிருக்காரு. கடந்த செலுத்துவோம், எனக்கு தான் அந்த தரிசனம். என் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் எனக்கு தான் தரிசனம் முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காது. இப்போ எகிப்திய ராஜாவாக இருக்கிற பார்வோனுக்கு பயந்து யார் ஓடுகிறா? மோசே ஓடுகிறாரு. ஆண்டவர் சொல்ற, நீ பயந்து வந்த மகனே, இப்போ உன்னை பார்த்து பார்வோன் பயப்படும்படியாக உன்னை கொண்டு போய் அங்கே நிப்பாட்ட போறேன். உன்னை பார்த்து பார்வோன் நடுங்கும்படியாக உன்னை கொண்டு நிப்பாட்ட போகிறேன். உன்னை பார்த்து உன் கடன்காரன் நடுங்கும்படியாக, உன்னை பார்த்து உன்னை இலக்காரமானவை நடுங்கும்படியாக, உன்னை பார்த்து சுற்றி இருக்கிறவனை யாரெல்லாம் பார்த்து சிரிச்சாங்களோ, யாரெல்லாம் பார்த்து அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் நீங்க விளங்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் நீங்க அவ்வளவுதான் உன் வாழ்க்கையில பலவீனத்திலே செத்து போயிடுவ, உன் வாழ்க்கை வியாதியிலே நீ செத்து போயிடுவ, உன் வாழ்க்கையில நன்மை நடைபெறாதுன்னு யாரெல்லாம் சொன்னானோ அவனுக்கு முன்பதாக தேவன் உங்களை பார்த்து அவன் நடுங்கும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனுக்கு பயந்து மோசே ஓடி ஒளிஞ்சாரு. எத்தனை வருஷம்? பல ஆண்டு காலங்கள் ஓடி ஒளிஞ்சு நல்லா பேசிக்கொண்டிருந்த மோசேக்கு நாக்கெல்லாம் கொளறி பேச முடியாத அளவுக்கு மோசே ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவராக இயேசு பிதாவாகிய தேவன் வர்றாரு.
நீ நினைச்சிட்ட நீ பலவீனன்னு, நீ நினைச்சிட்ட உன்னால முடியாதுன்னு, நீ நினைச்சிட்ட உன்னால செய்ய முடியாது, உன்னால ஓட முடியாது, நீ பலவீனமானவன், திக்குவாயி, மந்த புத்தி, நடக்க முடியல, பார்க்க முடியல, கண்ணு குருடு, காது குருடு எல்லாம் நீ நினைக்கிற. பக்கத்துல சொல்லுங்க, நான் உள்ள வந்துட்டா. பக்கத்துல சொல்லுங்க, ஆவியானவர் உள்ள வந்துட்டா. பக்கத்துல சொல்லுங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. மோசே செத்த போதும் அவருடைய கண்கள் இருளடையவில்லை, அவருடைய மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்கள் குறையவே இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, அவனுடைய 120 வருஷத்துலையும் அவன் பலன் குறையவே இல்லை, கண்கள் மங்களாகவே இல்லை, கண்கள் இருளடையவே இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, தரிசன வச்சர் உள்ள வந்துட்டார்னா உங்க வாழ்க்கையில வியாதி இல்லை, உங்க வாழ்க்கையில பலவீனம் இல்லை, உங்க வாழ்க்கையில சோர்வு இல்லை, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவன் நேர்ச்சியான பாதையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா தரிசனம் வச்சனால. பக்கம் சொல்லுங்க, எனக்காக ஒரு தரிசனத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. மோசேட்ட சொல்ற, நீ தான்ப்பா வரணும், இல்லை ஆரோன் அனுப்புங்க, இல்லை நீ தான் வரணும், இல்லை அவங்க அனுப்புங்க, இல்லை நீ தான் வரணும். ஏன்னா உன்னைத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், உருவாக்கியிருக்கேன். இயேசு கிறிஸ்து வருவதுக்கு முன்பதாகவும் அந்த நாளில் என்ன ஆச்சு, ஆண் பிள்ளையெல்லாம் கொன்று போடும்படி சட்டம் வந்துச்சு. மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியும் ஆண் பிள்ளையெல்லாம் கொல்லும்படி சட்டம் வந்துச்சு. இன்னைக்கு நம்மளும் வாழக்கூடாது என்பதற்காக பிசாசு எவ்வளவோ சட்டங்களை ஏற்றி கொண்டு இருக்கிறான், எவ்வளவோ பிரச்சனையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறான். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களும் மோசையை போல அழைக்கப்பட்டவங்க தான். உங்களை கொண்டு தேவன் தரிசனப்படினால்தான் நமக்கு பாடுகள் மேல் பாடுகள், வேதனைகள் மேல் வேதனைகள் வரலாம். ஆனால் அது முடிவிலே ஆசீர்வாதமாக அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே சொல்ற, என்னால முடியாது, போக முடியாது. சொல்ற, உனக்கு தான் தரிசனம் வச்சிருக்கிறேன். ஆமென், ஆமென். கடைசியில் சொல்லுவார், மோசே எங்கும் உண்மையுள்ளவர். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த தரிசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஃபர்ஸ்ட் பாடுகள் அனுபவிச்சாரு, அந்த தரிசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினாரு. ஆனால் அந்த தரிசனத்தை ஏற்றுக்கொண்ட மோசே கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு, கர்த்தருக்காக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு, கர்த்தருக்காக இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக யார் தன்னுடைய எதிரியா இருந்தானோ அவன் முன்பதாகவே போய் தரிசனத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தரிசனம் உள்ளவெல்லாம் மாறினீங்கன்னா பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் உங்களோடய இருப்பார். ஆமென், ஆமென். மோசையா முந்தி உள்ளே போனாரா, இல்லை ஆண்டவரே உள்ள தள்ளுனாரா? பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தள்ளி என்னை வழி நடத்தி பாதுகாத்து என்னை பேச வச்சு என்னை நடக்க வச்சு சுகப்படுத்தி இங்கே கொண்டு வந்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தரிசனத்துப்படி நடக்கிற பிள்ளையா மாறும்போது பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க சாதாரணமான பேசுகிற வார்த்தை கூட என் தேவன் தீர்க்கதரிசன வார்த்தையார் மாற்றுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே கர்த்தர்கிட்ட பார்த்து சொல்லலை, செங்கல் 2ஆக பிளக்கணும், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க, அவரையெல்லாம் பார்த்துக்குவான்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மோசே சொல்லலை. மோசையிலிருந்து ஒரு விசுவாசம் வருகிறது, மோசையிலிருந்து ஒரு நம்பிக்கை வருகிறது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை? நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்திராகமம் 14:14 சொல்லப்படுது, கர்த்தர் உங்களுக்காக. யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் 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 பக்கத்து தரிசனம் பெற்றுதான் நீங்கள் சும்மா பார்த்துட்டு இருந்தால் போதும், காதை திறந்துருந்தால் போதும், பேசுறது நடத்துறது செய்கிறதையெல்லாம் அவரே பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. கரத்தை நடி செலுத்தும், அவரே எல்லாம் பார்த்துக்கொள்வார், அவரே எல்லாம் பார்த்துக்கொள்வார், அவரே செங்கல்ல திறப்பார், அவரே இஸ்ரவேலை என்ன பண்ணுவார் பார்த்துக்கொள்வார், அவரே எகிப்தியரை அழிச்சு போடுவார், அவரே எல்லா காரியத்தையும் செஞ்சிடுவார். நம்முடைய வேலை காதை திறந்து தரிசனத்தை கேட்கிறவராக மாறப்படணும். இப்போ நோவா கேட்கிறவராக மாறப்பட்டபடினால தான் ஒரு பெரிய பேழையை உண்டாக்க முடிஞ்சு. மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனால தான், தரிசனத்துக்கு இணைஞ்சு போனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷமா 430 வருஷமா சிறைப்பட்டிருந்த ஜனங்களை வெளியே கொண்டு வர முடிஞ்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சிறைப்பட்டிருக்கிற ஜனங்கள் யார் மூலியமா விடுதலை ஆவார்கள்? இன்னைக்கு நரகத்துக்கு நேராக போயிருக்கிற ஜனங்கள் யார் மூலியமா விடுதலை ஆவார்கள்? இன்னைக்கு அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் யார் மூலியமா விடுதலை ஆவார்கள்? இன்னைக்கு பாவத்தில் விழுந்திருக்கிற ஜனங்கள் யார் மூலியமா விடுதலை ஆவார்கள்? நம்மளும் கண்டும் காணாமல் போய்கொண்டிருக்கோம், நாம் கேட்டும் கேட்காமல் போய்கொண்டிருக்கோம், நம்ம உணர்ந்து உணராமல் போய்கொண்டிருக்கிறோம். எது எங்கேயோ நடக்குது, யாருக்கோ கொலை நடக்குது, யாருக்கோ பிரச்சனை நடக்குது, யார் வீட்டிலோ இலை உழுது சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவதற்கு 1 நிமிடம் கூட ஆகாது. பிரியமானவர்களே, அந்த 1 நிமிடத்தில் நம்முடைய சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லியிருப்போமா என்று பார்த்தா நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். இன்னும் நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றாமல் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் கொடுத்த தரிசனம் மிகவும் பெருசு, வழி விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
பக்கத்தில் சொல்லுங்க, தரிசனத்துக்கு கீழ்ப்படிங்க. இந்த 8வது மாதம் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்றி சொல்லுமா, கர்த்தரை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். என்னை அவர் உருவாக்கி இருக்கிறபடினால அவர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு சிறுவயதாக இருக்கும்போதே ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனம் எப்படிப்பட்ட சொப்பனம்? மிகவும் பெரிய சொப்பனம். என்ன சொப்பனம்? தன்னுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் யாரை வணங்குதான்? யோசேப்பை வணங்குது. தரிசனத்தை சொன்னபடினால தூக்கி எங்கே போட்டாங்க? குழிக்குள்ளே போட்டாங்க. சரி, இப்போயாவது யோசேப்பு அடங்கியிருக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள், அடங்கியிருக்கணும். அப்பையும் அடங்காமல் என்ன பண்ணார்? பார்வோன் வீட்டுக்கு போகிறாரு, அங்கே இருக்க போத்திபார் வீட்டுக்கு போகிறாரு, அங்கேயும் போய் தரிசனம் சொல்கிறாரு. அங்கேயும் தூக்கி என்ன பண்ணுறாங்க? ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. சரி, ஜெயிலுக்குள்ளே போயாவது சும்மா இருக்க வேண்டியதானே? அங்கேயும் பானபாத்திரக்கன் வரும்போது என்னத்தை சொல்கிறாரு? சொப்பனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நடக்க போகிற காரியங்களையும் சொல்கிறாரு. சரி, அதை மாத்திரம் பார்த்து சும்மா இருக்க வேண்டியதானே? அடுத்து எங்கே வர்றாரு? எகிப்தின் ராஜாவாக இருக்க பார்வோனுக்கிட்டையும் என்ன சொல்கிறாரு? நடக்க போகிற காரியங்களை சொல்கிறார். பக்கத்தில் சொல்லுங்கள், தரிசனம் பெற்றவன் எத்தனை வாட்டி விழுந்தாலும் தரிசன கண்களோடு மாத்திரம் தான் விடுவாங்க. கதண்டி சொல்லுத்தோமா, நீங்கள் தரிசன கண்களாக இருந்தீங்கன்னா எத்தனை தடவை விழுந்தாலும் தரிசனம் மாத்திரமே கண்கள் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருதா, தரிசனம் தூக்கி போட்டுரும். ஆனால் யோசேப்பு சிறுவனாக இருக்கும்போது, பக்கத்தில் சொல்லுங்கள், யோசேப்பு சிறுவனாக இருந்து குழிக்களை தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் தன்னுடைய தரிசனத்தை வெளியே சொல்லாமல் இல்லை, அதை தரிசனத்தை வளர பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ மாத்திரம் அவன் நீதி உள்ளவனாக இல்லை, அவன் போர்த்திபார் வீட்டுக்கு போகும்போதும் நீதி உள்ளவராக இருந்தார். அங்கேயும் தவறு செய்யாமல் தேவனுக்காக நீதி உள்ளவராக இருந்தார். அங்கே மாத்திரம் இல்லை, அந்த தரிசனம் அங்கே இல்லை, சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது தரிசனத்தை பார்த்து கொண்டே இருந்தார். அது சிறைச்சாலையில் மாத்திரமல்ல, பார்வோன்கிட்ட வரும்போதும் அந்த தரிசன கண்களோட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்ல, உங்கள் கண்களும் உங்கள் செவிகளும் அப்படி மாறணும். ஆமென். ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி வந்துச்சுன்னா, ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா, இயேசு என்னை கைவிட்டுட்டாரு. ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா, இயேசு என்னை கைவிட்டுட்டாரு. ஒரு பாடு வந்துருச்சுன்னா, இயேசு என்னை கைவிட்டுட்டாரு. ஒரு படிப்பில் பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, இயேசு என் பிள்ளையை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி நீங்கள் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் பிரியமானவர்களே. ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை. எத்தனை தடவை என்னை அடித்தாலும் சரி, என் தேவனை கொடுத்த தரிசனத்தை நான் விடவே மாட்டேன், என் தேவனை கொடுத்த அபிஷேகத்தை நான் விடவே மாட்டேன். அவர் எனக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. நான் சிறுவதை இருக்கும்போது ஒரு சப்போனத்தையும் தரிசனத்தை மேலே வச்சாரு. அரிக்கட்டுலாம் எனக்கு வணங்குற தரிசனத்தை வச்சாரு. அது நிறைவேறுகிற வரைக்கும் என் தரிசனத்தை நான் விடவே மாட்டேன். அது நிறைவேற வரைக்கும் நான் என்னுடைய சொப்பனத்தை விடவே மாட்டேன். எத்தனை பேர் வந்தாலும் சரி, எனக்கு குழியில தூக்கி போட்டாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, என்னை சிறையில் தூக்கி போட்டாலும் சரி, திரும்பியே பார்வோன் வந்து 7 ஆசீர்வாதங்கள், 7 பயிர்கள் வருகிறது, 7 நல்ல மாடுகள் வருகிறது, 7 காளைகள் வந்து நிற்குது, 7 அவலட்சணமான காளைகள் வருகிறது, 7 பயிர்கள் வந்து நிற்குது, 7 அவலட்சணமான பயிர்கள் வந்து நிற்குதுன்னு சொல்லும் போதும் யோசேப்பு சோர்ந்து போகல, தைரியமாக பேசுகிறான். 7 வருடம் ஆசீர்வாதம், 7 வருடம் பஞ்சம், 7 கதிர்கள் நல்ல கதிர்கள், 7 கதிர்கள் பஞ்சமான கதிர்கள், வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் தரிசனமான வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக தரிசனத்தை சொல்லும் போதே குழியில் போட்டிருந்து ஒருவேளை அவன் பாவன் கை காலில் விழுந்து கதறி கெஞ்சி இந்த மாதிரி தீர்க்க தரிசன வார்த்தையும் தரிசனத்தை வார்த்தையும் பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தானா, அவனுக்கு அடுத்தடுத்து என்ன வந்திருக்கிறாரு? தரிசன வார்த்தைகள் வந்திருக்காது. அவன் வாழ்க்கை அப்படியே சாப்டர் க்ளோஸ் ஆகிருக்கும். தன்னுடைய அண்ணனுக்கு அடங்கி என்ன பண்ணியிருப்பான்? வாழ்க்கையில் தேவன் பேசுகிறதே பேசாமல் அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே போயிருந்திருப்பான். பக்கத்தில் சொல்லுங்கள், உலகம் நம்மளை அப்படி தான் அமுக்க பார்க்கும். நீங்கள் சொல்லுங்கள், நான் தரிசன கண்கள் உடையவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தரிசன காதுகள் உடையவன். யார் என்ன பேசினாலும் எனக்கு கர்த்தர் கொடுத்த கோலுக்கு நேரம் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்புக்கு நேரம் ஓடிக்கொண்டே இருப்பேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, தேவன் சொல்கிறத நிறைவேற்றி முடிக்கிற அளவுக்கு அவர் என்னை கைவிடுகிற தேவன். கரந்த சொல்லுத்தோமா, அவர் ஒரு நாளும் என்னை கைவிடுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியாக நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அப்படியா நம்ம உருவாக்கி இருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமுள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும்
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இதன் நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். சாட்சி கூறி அவர்கள் யாருங்க? அவரு பவுல் தேவனுக்கு விரோதமாய் நடந்தவர். ஆனால் தேவன் காட்சி அளித்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கிற, நீ குத்துகிறது நான் தான், நீ தான் என்ன பண்ணுற, முள்ளுனால குத்துற அப்படின்னு சொல்லி அவர் பேசுனதுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுகிட்ட கொடுக்குறாரு. இயேசப்பா சொல்கிறாரு, என் பிள்ளைகளை நீ மேய்க்க வேண்டும்னு சொல்லி ஒரு பெரிய தரிசனத்தை அவன் மேலே வைக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்கள், பெரிய தரிசனத்தை அவன் மேலே வைக்கிறாரு. அந்த தரிசனம் எப்படியா இருந்துச்சுன்னா, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்களை தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரிகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். எல்லாரும் என்ன பண்ண பார்த்தாங்க? கொலை செய்ய பார்த்தாங்க. எல்லாரும் நான் ஊருக்குள்ள போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த சுவிசேஷத்தை தடுக்க பார்த்தாங்க. நான் ஓடி போய் தேவனுடைய வார்த்தையை சொல்ல பார்க்கிறேன், எல்லாரும் என்னை நெருக்குறாங்க. ஆனாலும் நான் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அவங்க குணப்படவும் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவ சத்தத்தை சொல்லும்படியாகவும் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாங்கின அடியிலாம் ஒரு அடி கூட நம்ம என்ன பண்ணதில்லை, வாங்கினதில்லை. ஆனால் அவங்க எதை சுமந்து சென்றாங்கன்னா, தேவனுடைய தரிசனத்தை சுமந்து சென்றார். அந்த நேரடி சொல்லத்தோமா, தரிசனக்காரனுக்கு தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. தரிசனக்காரனுக்கு ஒரு குறைவும் வராது. தரிசனக்காரனுக்கு தேவன் பெரியவைகளை செய்கிற தேவனாக இருக்காரு. ஆனால் பவுல் சொல்றாரு, எது நடந்தாலும் நான் என் தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் குணப்படும்படி நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அவங்க பிரச்சனையை மாறும்படி ஓடிக்கொண்டே இருப்பேன். அவங்க கவலைகள் மாறும்படி ஓடிக்கொண்டே இருப்பேன். அவங்க கண்ணீர்கள் மாறும்படி ஓடிக்கொண்டே இருப்பேன். என்னை எவ்வளவு தூரம் அடித்தாலும், என்னை சிறைச்சாலையில் கட்டி வச்சாலும் சரி, என்னை தூக்கி புறம்பே தள்ளினாலும், என்னை அடித்து கல்லெறிஞ்சு கொன்றாலும் சரி, நான் தரிசனத்தை விட்டு ஒரு நாளும் வழி விலகி போக மாட்டேன். பவுல் அவ்வளோ உறுதியாக இருந்தார். 2 தீமோத்தேயு 4:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டே. நல்ல போராட்டத்தை என்ன பண்ணேன்? போராடினேன். என் வாழ்க்கையே போராட்டம் தான், என் வாழ்க்கையே பிரச்சனை தான், என் வாழ்க்கையே கண்ணீர் தான், என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில செழிப்பு இல்லை. ஆனால் அநேகரை நான் சந்தோஷம் உள்ளவனாக மாற்றியிருக்கிறேன். அநேகரோட வியாதியை சுகமுள்ளவனாக மாற்றியிருக்கிறேன். அநேகரை இயேசுக்குள்ளாக நான் திருப்பி இருக்கிறேன். அநேகரை மரித்தோர் உயிரோடு எழுப்பி இருக்கிறேன். அநேகர் பிரச்சனையிலிருந்து நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். அநேகர் நடக்க முடியாத நான் எழுவ பண்ணிருக்கேன். என் வாழ்க்கையில போராட்ட பிரச்சனை பிசாசு கொண்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனாலும் நான் வழி விலகல. பிசாசினை பலவீனத்தை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் நான் வழி விலகல. பிசாசினை கல்லை விட்டு எரிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் வழி விலகல. நான் ஆதாம் போல ஏவாள் போல நான் வழி விலகி போய் என் தரிசனத்தை நான் இழந்து போகல. நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் தரிசனத்துக்கு ஓடி அநேகரை விடுதலையாக்கியிருக்கேன். நான் போராடினது என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். பக்கத்தில் சொல்லுங்க, போராடின போராட்டம் எப்படி போராட்டம்? நல்ல போராட்டம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்மளுடைய வாழ்க்கையில் எது ஃபஸ்ட்டு காத்துக்கொள்ளணும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஈஸியாக பிசாசு பிடிக்கிட்டு போயிடுவோம். ஒரு நன்மை நீங்கள் ஜோம் பண்ணியிருப்பீங்க, அது நடக்கலைன்னு தெரிஞ்ச உடனே, ஒரு பலவீனத்துக்காக ஜோம் பண்ணியிருப்பீங்க, அது சுகமானேன்னு தெரிஞ்ச உடனே பிசாசு அழகாக காதில் பேசுவான். நீ இந்த பழத்தை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அல்லவா, நீ சாப்பிட்டு பார்த்தா தேவர்களை போல மாறிவிடுவாய், நீ சாப்பிட்டு பார்த்தா அழகுள்ளவராய் மாறிவிடுவாய், நீ சாப்பிட்டு பார்த்தேன்னா உன் வாழ்க்கை நன்மை தீமை அறியத்தக்க வாழ்க்கையாக மாறிடும், நீயும் தேவர்களை போல மாறிடுவாய் என்று சொல்லி பிசாசு காதுகள் பேசி கொண்டிருப்பான். உனக்கு தரிசனக்காரன் என்று தேவன் பேர்
பேர் வச்சிருப்பாரு. ஆனா வந்து உனக்கு பாரு உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஓ வாழ்க்கையில நன்மை நடக்கல, ஓ வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, உன்னை பார்த்து எல்லாரும் கேள்வி பண்றாரு அல்லவா, ஓ வாழ்க்கையில எந்த நன்மையும் நடக்க மாட்டேங்குது அல்லவா, நீ எவ்வளவு பேத்த பார்த்து ஏமாந்து போயிருக்கே அல்லவா, எவ்வளவு நாள் படுக்கையில கண்ணீர் வடித்திருக்காய் அல்லவா, ஓ வாழ்க்கையில கண்ணீர் மாத்திரம் தான் அதிகமா இருக்குது, ஓ வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் பெற்றிருக்க, ஓ வாழ்க்கையில வந்த கணவன் சரியில்லை, ஓ வாழ்க்கையில இந்த மனைவி சரியில்லை, நீ பார்க்குற ஆளு சரியில்லை, நீ போராடம் சரியில்லை, நீ வேலை பார்க்குற இடம் சரியில்லை, ஒரு வேலை இல்லை, நீ பல காரியங்களை யோசித்து 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 பிசாசும் காதுகளை பேசி 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 பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறானா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் யோசேப்பின் கண்களை வச்சிருக்காரு, கர்த்தர் நோவாவுடைய கண்களை வச்சிருக்காரு, கர்த்தர் மோசேக்குரிய தரிசனத்தை வச்சிருக்காரு, கர்த்தர் பவுலுக்குரிய தரிசனத்தை வச்சிருக்காரு, கர்த்தர் எனக்கு இயேசுக்குரிய தரிசனத்தை வச்சிருக்காரு. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசுவின் தரிசனத்தை உரியவனாக நான் இந்த பூமியில வாழும்படியாக கர்த்தரை தாயின் கருவில் உருவாக்கும்பதாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறாரு. பவுல் இன்னொரு வசனத்தை சொல்றாரு, 2 தீமோத்தேயு 4:8, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அவர் தந்தருளுவார். கர்த்தர் சொல்லுத்தோமா, திரும்ப வாசிங்க 8 சத்தமா, இது முதல், எல்லாரும் வாசிங்க, இது முதல், சத்தமா, இது முதல், உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, இது முதல், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக, பக்கத்தில் சொல்லுங்க, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். உனக்கு வச்சிருக்க தரிசனத்தை என்னைக்கு கொடுக்கணுமோ, உனக்கு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை என்னைக்கு கொடுக்கணுமோ, உன் கிரீடத்தை என்னைக்கு தூக்கி தலையில் வைக்கணுமோ அதை எனக்காக அவர் தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் இல்லை, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அது எனக்கு மாத்திரமல்ல, பக்கத்தில் கை சொல்லுங்க, எனக்கு மாத்திரமல்ல அதை அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் வாழ்க்கையில் போராட்டத்தை பேசினேன், ஆனால் அந்த பவுல் சொல்றாரு கடைசியாக, எனக்கு நீதியின் கிரீடத்தை அவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு நன்மையை அவர் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு தீமையெல்லாம் விலக்கி சமாதானமாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்றி விட்டார். ஆமென், ஆமென். வாழ்க்கையில் போராட்டம் இருந்துச்சு, பலவீனம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, அடிச்சாங்க, தூக்கி போட்டாங்க, ஆனாலும் என் தேவன் எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை வச்சிருந்தாரு, எனக்கு நித்திய ஜீவனம் வச்சிருந்தாரு, நித்திய கிரீடத்தை எனக்கு கொடுத்தாரு, என்னை ஆசீர்வதித்தாரு, என் வாழ்க்கையில் பலவீனம் இல்லாமல் நடத்தினாரு, எவ்வளவு அற்புதம் மூலமா அற்புதம் செய்து என் வாழ்க்கையில் நீதியின் பாதையில் நடத்தினார் என்று சொல்லி பவுல் சந்தோஷமாக சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 40:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 40:3, வனாந்திரத்திலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், இந்த தீர்க்க தரிசனம் யோவான் ஸ்நானகனாலே நிறைவேறினது. வனாந்திரத்திலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். யாருங்க அவரு? யோவான் ஸ்நானகன். இயேசுவுக்கு முன்பாக 6 மாதத்துக்கு முன்பதாக பிறந்த யோவான் ஸ்நானகன். பிறக்கும் போதே ஒரு தரிசனம். எப்படிப்பட்ட தரிசனம்? இவன் தேவனுக்கு முன்பதாக நடந்து போவான், இயேசுடைய வருகையை பற்றி பிரசங்கம் பண்ணுவான், இயேசுடைய பாதைகளை பற்றி யோவான் அறிவிப்பார் என்று சொல்லி ஒரு தரிசனம் யோவான் மேல் வைக்கப்பட்டது. யோவான் 1:32 வாசிங்க. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல. அதற்கு மேல வசனம் வாசிங்க, 29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். இப்ப யோவான் இயேசு கிறிஸ்து வருகிறாரு. இயேசு கிறிஸ்து வரும்போதே சொல்றாரு, என்னை காட்டிலும் ஒரு வல்லமையுள்ளவர் வருவாரு, அவர் மேசியா, அவர் உங்களை ரட்சிப்பாரு, அவர் உங்களை நடத்துவாரு, அவர் சுகமாக்குவாரு, அவர் எல்லாவற்றிலும் உங்களை மேன்மையுள்ளவனாக மாற்றுவாரு என்று நான் சொன்னேன் அல்லவா, அவர் இவர்தான்.
வருகிறவர் தான் அவர். வருகிறவர் சாதாரணமான ஆள் இல்லை, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்க பாவங்களை கழுவி உங்களை சுமந்து உங்களை பாதுகாக்கிறவர் அவர் தான் என்று சொல்லி அவர் சொல்றாரு. வசனம் வாசிங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். யோவான் ஸ்நானன் பார்க்குறாரு, இயேசு வருகிறாரு. இயேசு வரும்போதே நீங்கள் அது மேல் வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற வசனங்களாம் நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வாசித்து பாருங்கள். மத்தேயு மார்க்கு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சம்பவம் தான். இந்த இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானத்திட்ட வந்து ஞானஸ்நானம் பெறும்படி வந்த காட்சிகள் எழுதப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு விதமாக எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து வருவார். இயேசு கிறிஸ்து வரும்போது யோவான் சொல்வார், நான் உம்முடைய பாதரட்சியை தொடுவதற்குள்ள நான் பாத்திரன் அல்ல, நீர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், நான் உமக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டுமா? நீர் எவ்வளோ பெரிய ஆளு, நான் உண்மை ஞானஸ்தானம் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரலைன்னு சொல்லி ஒரு அத்தியாயத்தில் சொல்லியிருப்பாரு. இன்னொரு அத்தியாயத்திலிருந்து சொல்லியிருப்பாரு, இயேசு சொல்லியிருப்பாரு, இப்பொழுது நீ இடம் கொடு, பின்னாடி தேவனோட என்ன பண்ணுவார், நடத்துவார், இப்பொழுது எனக்கு இடம் கொடு. ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு விதமாக எழுதப்பட்டிருக்கும். இயேசுவும் யோவான் ஸ்நானனை சந்திக்கிறது. இப்போ யோவான் ஸ்நானனுக்கு முன்பதாக இயேசு எப்படிப்பட்டவர்? மிகவும் பெரியவர். பக்கத்தில் சொல்லுங்க, யோவான் ஸ்நானன் இங்கே இருக்கிறாரு, இயேசு இங்கே இருக்கிறாரு. யோவான் ஸ்நானனுக்கு முன்பதாக இயேசு மிகவும் பெரியவர். அவர் இந்த பூமியை உருவாக்கினவர், இவர் ரத்தம் சிந்த வந்தவர், பாடுகள் பட வந்தவர், நம்மளை ரட்சிக்கும்படி வந்தவர். இப்ப யோவான் ஸ்நானனுக்கு தெரியும் நம்மிலும் இவர் பெரியவர், இவர் அற்புதம் செய்கிறவர், இவர் அதிசயம் செய்கிறவர், இவர் பின்னாடி போனா பலவீனம் மறையும், இவர் பின்னாடி போனா சுகம் உண்டாகும், இவர் பின்னாடி போனா பிரச்சனைகள் எல்லாம் மாறும்னு யோவான் ஸ்நானனுக்கு தெரியும். பக்கத்தில் சொல்லுங்க, யோவான் ஸ்நானனுக்கு தெரியும். பக்கத்தில் இன்னொன்று சொல்லுங்க, அவ்வளோ தெரிஞ்சாலும் தான் அழைப்பில் யோவான் ஸ்நானகன் தெளிவாக நின்றார். இயேசு பின்னாடி யோவான் போல இயேசு முன்னதாக போய் வழியை சேவை பண்ற வேலையை யோவான் செய்து கொண்டார். நடி சொல்லுத்தோமா, இயேசு பின்னாடி போய் இயேசுவோட ஒரு சீசரா யோவான் போகல. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு வருவதற்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக இயேசுவை நீங்க போங்க, நான் முன்னாடி போய் உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன், நான் முன்னாடி போய் நீ வருகிறேன் என்பதை சொல்லுகிறேன், நான் முன்னாடி போய் நீங்க சுகமாக்க வேண்டும் சொல்லுகிறேன். நாங்கள் நீ சேர்ந்து ஊழியம் பண்ண வேண்டாம், நீங்க உங்க ஊழியத்தை பாருங்க, நீங்க ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக நான் போய் சொல்ல வேண்டியது எல்லாவற்றையும் சொல்லி வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானா இந்த யோவான் ஸ்நானன் என்ன பண்ணிருப்போம், இயேசு கிறிஸ்து வந்த உடனே ஆண்டவரேன்னு சொல்லி பாதத்தில் விழுந்து நீங்க முன்னாடி போங்க, நான் உங்க பின்னாடி வந்து உங்க காலை பிடிச்சுக்கிட்டே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன், காலை பிடிச்சுக்கிட்டே வந்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், நீங்கள் நானும் சேர்ந்து ஊழியம் பார்க்கலாம், அநேகரை ரட்சிக்கலாம், அநேகரை விடுதலையாக்கலாம், அநேகருடைய பாவங்களை கழுவலான்னு சொல்லி யோவான் ஓடல. பக்கத்தில் சொல்லுங்க, யோவானுடைய தரிசனம் இயேசு உண்பதாக போய் வழியை செவ்வை பண்ணுகிறது. இயேசு வருகிறாரு, வந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறாரு, இயேசு போறாரு. ஆனா யோவான் தன்னுடைய அழைப்பில் உறுதியா இருந்து இயேசு முன்பதாக போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். சொல்லிட்டோமா, எந்த இடத்துலையும் போய் இயேசுக்கு பின்னாடி பேதுரு போனாரு, இயேசுக்கு முன்னாடி சிம்சோன் போனாரு, இயேசுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா சீசர்களும் போனாங்க. ஆனா அதே வேளையை யோவான் ஸ்நானகன் செய்யவில்லை. பிரியமானவளே, யோவான் ஸ்நானனுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை யோவான் ஸ்நானன் நிறைவேற்றினார். காரணம் சொல்லிட்டோமா, இதுதாங்க அழைப்பு, இதுதான் அழைப்பு. யாரோ ஒரு பெரிய ஊழியக்காரங்க அற்புதம் செஞ்சோன்னு பின்னாடியே ஓடிடக்கூடாது. உங்களுக்கு என்ன அழைப்பு, உங்களுக்கு என்ன தரிசனம், தேவன் உங்களுக்கு என்ன தரிசனம் வச்சாரு? இயேசுவே வந்து நிற்கிறாரு. ஆனா யோவான் என்ன பண்ணுகிறாரு, உங்களுடைய பாதரட்சியை கழுவுவதற்கு நான் பாத்திரனல்ல, உமக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிற அளவுக்கு நான் பாத்திரனல்ல, நீர் எவ்வளோ பெரிய தேவன், நான் உங்ககிட்ட வர்றதுக்கு பாத்திரனல்ல. இயேசு சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு மகனே,
இப்பொழுது இடம் கொடு. ஞானஸ்நானம் பண்ணி இயேசு கிறிஸ்து எப்படி வெளியே வர்றாரு, வானம் திறக்கப்படுது, புறாவை போல பரிசுத்தவான்கள் இறங்கி வர்றாங்க, புறா இறங்கி வருகிறது, எல்லா ஜனங்களும் பார்க்கறாங்க. யோவான் பார்க்கிறாரு, ஆச்சரியப்படுறாரு. இயேசு யோவானை பார்த்து ஆச்சரியப்படுறாரு, யோவான் இயேசுவை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஆனா இயேசுக்கு வைக்கப்பட்ட தரிசனம் வேற, யோவானுக்கு வைக்கப்பட்ட தரிசனம் வேற. கதை சொல்லுமா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தரிசனத்தின்படி அவங்கவுங்க ஊழியத்தை செய்து அவங்கவுங்க தேவனுக்கு நேராக ஜனங்களை ஏற்படுத்தினர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் மீட்பர், உலகத்தின் இரட்சகர், பாவத்தை சுமந்து வந்த தேவ ஆட்டுக்குட்டி. 2 பேரும் ஒரே 6 மாசத்துல, 2 பேரும் சகோதரர்கள், ஒரே 6 மாசத்துக்கு முன்ன பின்ன பிறந்தவங்க, சேர்ந்து ஓடல, சேர்ந்து ஊழியம் பண்ணல, சேர்ந்து எதுவும் செய்யல, ஒரே இடத்த சந்திச்சாங்க. அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்தது? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள இடமா இருந்தது. ஆனா யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அந்த பக்கத்தை சொல்லுங்க, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற, தன்னுடைய தரிசனத்தில் உறுதியாக இருந்தபடினால, தன்னுடைய தரிசனத்துக்கு நேராக ஓடி இருந்தபடினால, தரிசனத்தின் மேல் அன்பு வைத்திருந்தபடினால, எல்லா இடத்திலும் இயேசுவை மேன்மைப்படுத்தினபடினால, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார், அவர் அற்புதம் செய்கிறவர், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார், அவர் அதிசயம் செய்கிறவர், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார், அவர் மரித்தவன் உயிரோடு எழுப்புகிறவர். நான் ஒரு கழுதை மாத்திரமே, நான் இயேசு பத்தி சொல்ல வந்தவர் மாத்திரமே. நான் சொல்லுகிறேன், எனக்கு பின்னாடி வருகிற ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களோடு இருக்கிற ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி, உங்களோடு இருக்கிற உங்க வாழ்க்கையை மாற்றுகிறவர், உங்களோடு இருக்கிறவங்களை அதிசயமாய் மாற்றுகிறவர், உங்களோடு இருக்கிறவர் ஆலோசனை கர்த்தர், உங்களோடு இருக்கிறவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறவர், உங்களையும் அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு இணையாக ஓடின யோவான் ஸ்நானகன் எந்த இடத்துல இயேசுவை கீழே தள்ளவே இல்லை. எல்லா இடத்துல இயேசுவை மகிமைப்படுத்திக்கிட்டே போனார். எல்லா இடத்துல இயேசுக்கு உண்மையாக நடந்து போய் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். இயேசு கிறிஸ்து பின்னாடி போய் அற்புதம் செய்து எல்லா ஜனங்களையும் தன் வசமாக இழுத்து கொண்டு, எல்லா ஜனங்களுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் அவர் ஜீவனை விட்டார். பிரியமானவர்களே, அவர் தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம்! பேதுரு அற்புதம் செய்யும்போது இருக்கிற மற்ற சீசர்லாம் பேதுரு பின்னாடி போனாங்க. பவுல் அற்புதம் செய்யும்போது எல்லா சீசர்களும் பவுல் பின்னாடி போனாங்க. பிலிப்பு அற்புதம் செய்யும்போது எல்லாரும் சேர்ந்து போனாங்க. ஆனால் யோவான் அப்படி இல்லை. தனக்கு வைக்கப்பட்ட தரிசனத்தில் தெளிவாக இருந்தார். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு வைக்கப்பட்ட தரிசனத்தில் நீங்கள் தெளிவாக இருங்க. உங்களுக்கு தேவன் சொன்ன காரியத்தில் தெளிவுள்ளவர்களாக இருங்க. குழப்பிக்கொள்ளாதீங்க, தரிசனத்தை குழப்பிக்கொள்ளாதீங்க, உங்கள் அழைப்பை குழப்பிக்கொள்ளாதீங்க, உங்களுடைய சேர்க்கைகளை குழப்பிக்கொள்ளாதீங்க. யார் யாருக்கு என்னென்ன வச்சாரோ அதன்படி தேவன் நடத்த அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, இயேசுனுடைய தரிசனம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 53 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறோமாயிருந்தார். அவரை விட்டு தம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். இந்த தரிசனம் எப்போ வைக்கப்பட்டது? இயேசு பிறப்பதற்கு பல 1000 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம். இயேசு என்பவர் வருவார், இயேசு என்பவர் வந்து அடிக்கப்படுவார், இயேசு என்பவர் வந்து மிதிக்கப்படுவார், அவர் உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவுவார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனிதனால் புறக்கணிக்கப்பட்டவரும் அழகும் இல்லாதவராய் அவரை நம்ம பார்ப்போம். அவர் நமக்காக அடிக்கப்பட்டு அவர் என்ன சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்துவார். வசனம் சொல்லப்படுது. அவர் வாசிங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் அதுக்கு மேல் வசனம், அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு
அப்போ விரும்பத்தக்க ரூபம் இல்லைன்னா அவர் முகத்தில் முகமே இல்லை, அவர் உடம்புல சதைகளே இல்லை, அவர் முகம் முழுவதும் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத ஒரு நிலைமை, கொடியதான ஒரு நிலைமை இருந்தது என்று ஏசாயா எழுதுகிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் இயேசு இந்த பூமிக்கு வருகிறாரு. அது எதுக்கு வருகிறாரு? எல்லாமே என் வாழ்க்கையில் நடக்கும், ஆனால் எனக்கு வைக்கப்பட்ட தரிசனம் இந்த ஜனங்களுக்காக நான் ரத்தம் சிந்த வேணும், இந்த ஜனங்களுடைய பாவங்களை நான் கழுவ வேண்டும், இந்த ஜனங்களுடைய குற்றங்களை நான் மன்னிக்க வேண்டும், இந்த ஜனங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தோடு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைக்கு உங்களை அடித்து நாராக தொங்க விடுவாங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு பைபிள் எடுத்துகிட்டு போவோமா? ஒருத்தரும் போக மாட்டோம். ஆனால் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அடித்து தொங்க விடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் பிறந்தார். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு எனக்காக. பக்கத்தில் சொல்லுங்கள், யாருக்காக? உங்களுக்கும் எனக்காக. உங்கள் தரிசனம் நிறைவேற்றப்படுவதற்காக, உங்கள் தரிசனம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நீங்கள் பரலோகத்தில் சந்தோஷமாய் வாழும்படியாக, நீங்கள் இந்த பூமியில் சந்தோஷமாய் வாழும்படியாக, உங்கள் தரிசனம் நல்லா இருக்கும்படியாக அவர் தரிசனத்தோடு வந்தார். எதுக்கு? அவருடைய தரிசனம் இந்த பூமியில் வந்து நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்த வேண்டும் என்பது. அமேன், அமேன், அமேன். அவர் பூமிக்கு வந்ததே சாகிறதுக்கு தான் வந்தார். அவருடைய தரிசனமே என்னதான்? சாகிறது தான். ஏன்னா அவர் செத்தாதான் என்ன நடக்கும்? பூமியில் ரட்சிப்பு உண்டாகும். தன்னைத்தானே அர்ப்பணிச்சார் தரிசனத்துக்காக. பக்கத்தில் சொன்ன தரிசனத்துக்காக தன்னைத்தானவே அர்ப்பணிச்சார். வசனங்களை வாசிங்க. பிலிப்பியர் 2:8 வாசத்தை பார்த்தீங்கன்னா, அவர் மறுரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே, தரிசனத்துக்காக மரண பரிந்தமும் தம்மைத்தாமே தாழ்த்தி அவர் என்ன பண்ணாரா? சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினார். யோவான் 6:38 வாசித்து பார்த்தீங்கன்னா, சித்தத்தின்படி செய்யாமல் என்னை அனுப்புனருடைய சித்தத்தின்படியே செய்யும்படி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன். என் சித்தப்படி அல்ல, என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தப்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. அப்போ அவருடைய சித்தம் என்னது? ஜனங்களை எழுப்பணும். என் சித்தம் இல்லை, என்னுடைய தரிசனம் ஜனங்களை உயிரோடு எழுப்பணும். அடுத்து மார்க் 10:45 வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும், பக்கத்தில் சொல்லுங்க, அவர் ஜீவனை கொடுக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார். பக்கத்தில் சொல்லுங்க, ஜீவனை கொடுக்க. அப்போ அவருடைய தரிசனம் என்னது? இயேசு பூமிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்னது? நீ ஜீவனை கொடுக்கணும், நீ புடமிடப்படணும், நீ உருக்குலைஞ்சு போகணும், நீங்கள் பாடுபடணும். அழகுமில்லை சௌந்தரியமில்லை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் எதற்காக? அவருக்கு வைக்கப்பட்ட தரிசனமே எதற்காக? பக்கத்தில் சொல்லுங்கள், அவருக்கு வைக்கப்பட்ட தரிசனம் இது. அவருக்கு வைக்கப்பட்ட தரிசனம் இந்த பூமியில் வந்து ஜீவனை விடணும். ஜீவனை விட்டாதான் உங்களுக்கு எனக்கு மீட்பு. அந்த தரிசனத்தை இயேசு மாறாமல் கீழ்ப்படிந்து செயல்பட. அதை சொல்லுத்தோமா, எந்த இடத்துலையும் அவர் தரிசனத்தை விட்டு விலகவில்லை, எந்த இடத்துலையும் அவர் கொடுக்கப்பட்ட கட்டளை விட்டு விலகலை. எப்படி நோவா தனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினாரோ, எப்படி மோசே தனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினாரோ, எப்படி பவுல் தனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினாரோ, யோவான் எப்படி தனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினாரோ, தானியேல் தனக்கு கொடுத்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்றினாரோ, ஆபிரகாம் கொடுத்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்றினாரோ, அதே போல இயேசுவும் தனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும்படி மரண பரியந்தமோ தன்னைத்தானே அவர் தாழ்த்தினார். அதை சொல்லுத்தோமா, மரண பரியந்தமோ எந்த இடத்துலையும் தன்னை விட்டு அவர் தரிசனத்தை விட்டு விலகவே இல்லை, தரிசனத்தை விட்டு எடுபடவே இல்லை. ஆனால் மோசே கூட சில இடத்துல வஞ்சிக்கப்பட்டார். ஜனங்கள் புறம் பேச 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 மோசைக்கு கோவம் வந்தபடினால பேச சொன்ன கண்மலையை
அடிச்சாரு, லைட்டா வழி விலகி போனாரு. ஆதாம் ஏவாள் வழி விலகி போனாங்க. ஆனா இயேசுவோ எந்த இடத்தையும் வழி விலகி போகல. அந்த வழி விலகி போகிற சூழ்நிலை வந்த போதும் அது ஏன் சித்தப்படி இல்லை ஆண்டவரே, அது உம்முடைய சித்தப்படியே ஆகட்டும், என்னுடைய சித்தப்படி எதுவுமே இல்லை, என்னுடைய நினைவுப்படி எதுவுமே இல்லை, இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு நினைவு இல்லை, எனக்குன்னு ஒரு ஆசை இல்லை, எனக்குன்னு ஒரு பாசம் இல்லை, எனக்குன்னு எதுவுமே இல்லை. எல்லாம் உம்முடைய சித்தம், எல்லாம் உம்முடைய தரிசனம், எல்லாம் உம்முடைய ஆசையை நிறைவேற்றும்படிதான் இந்த பூமிக்கு நான் வந்தேன், அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, இன்னைக்கும் உங்களுக்கு தரிசனம் வச்சிருக்கிறாரு, அதை நிறைவேற்றும்படி தேவன் என்ன பண்ணிக்கிறார், வாஞ்சித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு அவர் தரிசனம் வச்சிருக்கிறாரு, நானும் வழி விலகி போகக்கூடாது. லோத்து தரிசனத்தை விட்டு ஓடி போனா, வாழ்க்கையை இழந்து போனா. சவுல் தரிசனத்தை விட்டு ஒதுங்கி போனா. சவுலை கர்த்தர் முதல் ராஜாவாக தெரிந்து கொண்டாரு, ஆனால் தரிசனத்தை விட்டு ஓடி போய் அவன் வாழ்க்கையை இழந்து போனான். இன்னைக்கு நீங்கள் நானும் தரிசனத்துக்கு நேராக ஓட வேணும், தரிசனத்துக்கு நேராக பார்க்க வேண்டும். தேவன் நமக்கு வச்சிருக்க அழைப்பு என்ன, நமக்கு தேவன் என்ன காரியத்தை வச்சிருக்கிறாரு, எப்படி ஓட வேணும்னு தெரிஞ்சு ஓட வேணும். சிம்சோன் ரட்சிப்புக்காக உருவாக்கப்பட்டவன். சிம்சோன் ஜனங்களை ரட்சிக்கும்படி அவனை கர்த்தர் என்ன பண்ணார், நஸ்ரேனாய் உருவாக்கினார். இயேசு நஸ்ரேன் தான், இயேசுவுக்கு ஈக்குவலாக சிம்சோனையும் கர்த்தர் உருவாக்கினார் ஜனங்களை ரட்சிப்பதற்கு. வேற யாரும் ஜனங்களை ரட்சிக்கும்படி வரல, சிம்சோன் ரட்சிக்கும்படி வந்தார். ஆனால் தன்னுடைய பாதையை விட்டு, தரிசனத்தை விட்டு வழி விலகி போய் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனார். லோத்து இழந்து போனார், சவுல் இழந்து போனார், யூதாஸ் கரியத்து தன்னுடைய தரிசனத்தை இழந்து போனான். சகலமும் இருந்தும் தன்னுடைய தரிசனத்தை இழந்து போனான். ஆதாம் ஏவாள் இழந்து போனாங்க. அந்த தரிசனத்தை கர்த்தர் நோவா மேலே வச்சாரு, அந்த தரிசனத்தை கர்த்தர் ஆபிரகாம் மேலே வச்சாரு, அந்த தரிசனத்தை கர்த்தர் யாக்கோபு மேலே வச்சாரு, அந்த தரிசனத்தை கர்த்தர் யோசேப்பு மேலே வச்சாரு. யாக்கோபை கர்த்தர் உடைச்சு உருவாக்குனாரு, தரிசனத்துக்காக கர்த்தர் யாக்கோபு உருவாக்குனாரு. யாக்கோபுடைய சுதந்திரத்தை அப்படியே கர்த்தர் யோசேப்பு கொடுக்கல, யோசேப்பும் கர்த்தர் உடைச்சு உருவாக்குனாரு. யாக்கோபு எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டானோ அந்த அளவுக்கு யோசேப்பும் கர்த்தர் உடைச்சு உருவாக்கி ஆசீர்வாதமாக மாற்றி 2 பேருக்கு வித்தியாசமான தரிசனத்தை வச்சிருந்தாரு. 2 பேருக்கு கர்த்தர் சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விடுவதில்லை. நீ போக, நீ இந்த இடத்துல தனிமையா போற, வரும்போது பல பரிவாரங்களுடைய வருகிற அளவுக்கு உன்னை நான் கைவிடவே மாட்டேன்னு சொல்லி தரிசனத்தை வச்சு நடத்தினாரு. தேவன் இன்னைக்கு அவர்களை பேசும்படியாக ஒரு பாத்திரமா உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, உங்களையும் கர்த்தர் பேசு பொருளாக மாற்றுவார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களையும் தேவன் பேசு பொருளாக மாற்றுவாரு, உங்களையும் தேவன் தரிசனக்காரராக மாற்றுவாரு, உங்களையும் தேவன் வல்லமையுள்ளவராக மாற்றுவாரு. அப்ப என்ன செய்யலாம்? பக்கத்துல சொல்லுங்க, உங்க காதுகளை திறந்து வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காதுகளை தாயின் கருவில் உருவாக்கும்பதாகவே அவர் என்னை பெயர் சொல்லி அழைச்சு என்னை எப்படி வரைஞ்சிருக்கிறாரா, உள்ளங்கையில் அவர் வரைஞ்சிருக்கிறாரு. என்னை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்காரு. பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு இனிமேட்டுக்கு போராட்டம் இல்லை, எனக்கு இனிமேட்டுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இனிமேட்டுக்கு கண்ணீர் அல்ல, எனக்கு இனிமேட்டுக்கு இருக்கிற எந்த சோர்வும் எனக்கு இல்லை. எல்லாவற்றையும் என் தேவன் மரண பரிந்தம் சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் மாற்றிவிட்டாரு. மரண பரிந்தம் எல்லாவற்றையும் அவர் சுகமாய் மாற்றிவிட்டாரு. எனக்காக அவர் தரிசனக்காரராக இறங்கி வந்து எனக்காகவே அவர் சகலத்தையும் சுமந்து இந்த பூமியில் வெற்றியை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோதானா? ஹல்லேலூயா. உற்சாகமாக கலந்து நன்றி செலுத்தோமா? பக்கத்தில் சொல்லுங்க, தரிசன கண்கள் உள்ளவர்கள் நம்ம. அமேன், அமேன். பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம எப்படிப்பட்ட கண்கள் உடையவர்கள்? தரிசன கண்கள் உடையவர்கள். ஆனால் பக்கத்தில் சொல்லுங்க, வழி விலகி போகும்படி சத்துரு உங்க அருகில் வந்தாலும் சொல்லுங்க, நான் தரிசன கண்கள் உடையவன், ஒரு நாள் வழி விலகி போக மாட்டேன், ஒரு நாள் பின்வாங்கி போக மாட்டேன், ஒரு நாள் என் வாழ்க்கையில் சோர்வுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். பலவீனமே வந்தாலும் சரி, தேவனை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறாரு. கண்ணீரே வந்தாலும் சரி, என் கண்ணீரை துடைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. கவலையே வந்தாலும் சரி, என் கவலையை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. எனக்கு ஒரு நாள் வரும், ஜீவ கிரீடத்தை என்னை கொடுக்கும்படியான நாட்கள் வரும். எனக்கு ஒரு நாள் வரும், அவர் என்னை வற்றாத நீரூற்றை போல மாற்றுகிற நாள் வரும். எனக்கு ஒரு நாள் வரும், என்னை வாழாக்காமல்
தலையாக்குற நாள் வரும், எனக்கு ஒரு நாள் வரும், எனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க நாள் வரும். ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே உன்னை பெருக பண்ணுவேன், நிச்சயமாக உன்னை மேன்மையுள்ள பாத்திரமாய் மாற்றுவேன் என்று சொன்னாரு. அதே போல தரிசனம் கீழ்ப்படிந்த ஆபிரகாமுக்கு தேவன் வானத்தை நட்சத்திரத்தை போலவே மணல தன்னையாக கர்த்தர் பெருக பண்ண அதே தேவன் இன்று உயிரோடு இருக்கிறாரு. அந்த தேவன் செத்து போகல, அந்த தேவன் மறுதலிச்சு போகல, அந்த தேவன் உங்களை கைவிடல. அதே இயேசு கிறிஸ்து அதே தேவன் இன்று உயிரோடு இருக்கிறாரு. அவர் உங்களோடு கூட இருந்து அற்புதம் செய்கிறவர், அவர் உங்களோடு இருந்து அதிசயம் செய்கிறவர். ஆதி முதல்ல அந்த ஆதியில தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து ஆதாம் கையில கொடுத்து, என் தரிசனத்தை நிறைவேற்றுவாயா, என் தரிசனத்துக்கு நேராக ஓடுவாயா, இந்த ஜனங்களை எனக்கு நேராக திருப்புவாயா, இந்த ஜனங்கள் முழுவதும் நீ பாதுகாத்துக் கொள்வாய் என்று சொன்ன அதே தரிசனத்தை பக்கத்துல சொல்லுங்க, எனக்கு இப்ப வச்சிருக்கிறாரு. சகலத்தையும் சிருஷ்டித்து சகலத்தையும் அவர் மாற்றி அவர் எனக்காக மரித்து அவர் எனக்காக உயிர்த்து அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. ஆனா அந்த இயேசுவுடைய தரிசனத்தையும் இயேசுவுடைய வல்லமையையும் இயேசுவுடைய கிருபைகளையும் இயேசு செய்த அற்புதத்தின் வல்லமையிலையும் தேவன் இப்ப எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, நான் மரிச்சவனை உயிரோடு எழுப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எனக்கு தான் பேசிட்டு இருக்கேன் ஒழிஞ்ச நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, நான் மரிச்சவனை, தரிசனம் உள்ளவங்க சொல்லுங்க, நான் மரிச்சவன, நான் காது கேட்காதவன, நான் வாய் பேச முடியாதவன சொல்லுங்க. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் யாருங்க? யோவான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஒரு பேதுரு இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஒரு மோசே இல்ல, எனக்குள்ள இருக்கிறவர் எலியா இல்ல, எனக்குள்ள இருக்கிறவர் யார் இல்ல? ஆபிரகாம் இல்ல. எனக்குள்ள இருக்கிற ஜீவன் உள்ளவ, எனக்குள்ள இருக்கிற வல்லமை உள்ளவ, எனக்குள்ள ஒரு சர்வ வல்லமை உள்ளவ, எனக்குள்ள உள்ள ஒரு சாவாமை உள்ளவ, எனக்குள்ள இருக்கிற மரிச்சவன் 4 நாள் ஆனாலும் சரி, மரிச்சு புதைச்சிருந்தாலும் சரி, பல வருஷம் ஆனாலும் சரி, எனக்குள்ள இருக்கிறவர் வல்லமை உள்ளவ, எனக்குள் வரக்கிற உயிரோடு எழுப்புகிறவ, எனக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறது யார் தெரியுமா? இந்த உலகத்தை படைச்சவர். ஆமென், ஆமென். எனக்குள்ள இருக்கிற யார் தெரியுமா? நான் தாயின் கருவில் உருவாக்க என்பதாகவே என்னை அவர் பெயர் சொல்லி அழைத்தவர். ஆமென், ஆமென். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற யார் தெரியுமா? எரிந்து பிரகாசிக்கிற ஒளி. எனக்குள்ள இருக்கிறவர் யோர்தானை பின்னிட்டு ஓட செய்தவர். எனக்குள்ள இருக்கிறவர் செங்கடலை 2ஆக பிளந்தவர். எனக்குள்ள இருக்கிற தேவன் காடைகளை உண்டாக்கினவர். எனக்குள் இருக்கிற தேவன் என் பாதங்களை வளர பண்ணினவர், என் சட்டைகளை வளர பண்ணினவர், எனக்குள்ள இருக்கிற உறுப்புகளை வளர பண்ணினவர். எனக்குள்ள இருக்கிறவர் குறைவே இல்லாதவர், எனக்குள் இருக்கிறவர் நிறைவானவர். கனதண்டி, எனக்குள் இருக்கிறவர் நிறைவானவர். அவர் எனக்கு நிறைவான பாதையில் நடத்துகிறவர். வாயில திறந்த கரங்களை தட்டி அந்த நிறைவான ஆவியான எனக்குள்ள இருக்கிறபடினால தரிசன கண்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த நிறைவான எனக்குள்ள இருக்கிறபடினால அபிஷேகத்தின் வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அந்த நிறைவான எனக்குள்ள இருக்கிறபடினால என் வாழ்க்கையில பலவீனம் இருக்காது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது, என் வாழ்க்கையில கண்ணீர் இருக்காது. நான் கைவிடப்பட்டவன் அல்ல, நான் புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நான் தனிமையானவன் அல்ல, என் வாழ்க்கையில எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சத்தத்தை போய் சொல்லுங்க. இல்ல, என் கூட இருக்கிறவ பெரியவர், மணவாளன். என் கூட இருக்கிற மணவாளன், என் கூட இருக்கிற மணவாட்டி. சொல்லுங்க, என் கூட இருக்கிற மணவாட்டி. எனக்குள்ள இருக்கிறவ அவர் பெரிய காரியங்களை செய்கிறவ, என் நிந்தையை புரட்டி போடுகிறவ, என்னுடைய நிந்தை எல்லாவற்றையும் புரட்டி போடுகிறவன் ஆராதிக்கிறேன். என்னுடைய பிரச்சனையை மாற்றுகிறவன் ஆராதிக்கிறேன். உனக்கு எங்க பலவீனம் இருக்கு அங்க கையை வச்சு சொல்லு. எனக்குள்ள இருக்கிறவனை சுகமாக்குறவ, என் தலைவலியை சுகமாக்குறவ, என் கை வலியை சுகமாக்குறவ, என் இருதய வலியை சுகமாக்குறவ, என்னுடைய மூட்டு வலியை சுகமாக்குறவ, எனக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனத்தையும் சக்கரையும் எல்லா வியாதியும் சுகமாக்குறவ. என்னை யாரெல்லாம் புறக்கணிச்சார்களோ, என்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, எனக்கு விரோதமா யாரெல்லாம் மாந்திரிகம் பண்ணாங்களோ, எனக்கு விரோதமா யாரெல்லாம் இச்சிச்சாங்களோ, அநேகர் எல்லாவற்றையும் சுகப்படுத்துகிறவ, எல்லாவற்றையும் அறுத்து போடுகிறவ, எனக்கு விரோதம் வைக்கப்பட்ட மாந்திரத்தை செயல்படாமல் வைக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக, பக்கத்துல சொல்லுங்க, எனக்காக அவர் ஜீவன் விட்டிருக்கிறாரு, எனக்காக அவர் பாடுபட்டிருக்கிறாரு, எனக்காக அவர் அவருடைய தரிசனத்தை எனக்கு விட்டுட்டு போயிருக்கார். பக்கத்தில் சொல்லுங்க, அவருடைய தரிசனத்தை எனக்குள்ள விட்டுட்டு அவர் போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அப்படியே திரும்பிட்டு சொல்லுங்க, அந்த தரிசனம் என்னன்னா, பக்கத்தில் சொல்லுங்க, அப்படியே கையை கூட சொல்லுங்க, அந்த தரிசனம் என்னன்னா சொல்லுங்க, அந்த தரிசனம் என்னன்னா, நீ அழக்கூடாது, நீ புலம்பக்கூடாது, நீ கவலைப்படக்கூடாது, நீ மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது. என்னத்தை பேசணும்?
ஜீவனை பேசணும். உன் வாயிலிருந்து ஜீவனை பேசணும். உன் வாயிலிருந்து நன்மையை பேசணும். உன் வாயிலிருந்து கிருபையை பேசணும். உன் வாயிலிருந்து அற்புதத்தை பேசணும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நீ ஆராதிக்கிறீங்க. ஆமென். சாதாரணமானவர்கள வல்லமையான தேவனை ஆராதிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக வாசிப்போம் ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் சொல்லுங்க, என்ன முடிவு வரலைங்க. சொல்லுங்க, முடிவு இன்னும் நமக்கு டெத் டேட் இன்னும் வரல. ஸோ இன்னும் முடிவு இன்னும் இல்லை, வரல. முடிவிலே அது விளங்கும். பக்கத்தில் சொல்லுங்க, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமா வரும். அது தாமதிப்பில் கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லுங்க, எனக்கு ஒரு முடிவு இருக்கு. என் இயேசு எனக்கு ஒரு முடிவு வச்சிருக்கிறாரு. அது மரணத்தின் முடிவு இல்ல, என்னுடைய நிந்தையை மாற்றுகிற முடிவு, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற முடிவு, என்னை கர்த்தர் மேன்மையுள்ளவனாக மாற்றுவதற்கு ஒரு முடிவு வச்சிருக்கிறாரு. அது நிச்சயமா வரும், அது தாமதிக்காது, அது நிச்சயமா என் வாழ்க்கையில் நிறைவேறும். என் தரிசனத்துக்கு நேராக கர்த்தரை நடத்துவார். எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று கொண்டு அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக எஜமானனே, உடைய கிருபை இந்த மத்தியில் இறங்கி வரட்டு ராஜா. இதை பார்க்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமை கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன் ராஜா. உடைய அபிஷேகம் கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ராஜா, வல்லமை நாவியை கடந்து வரப்படுறதுக்கு நன்றி செலுத்தும். பெரிய காரியங்களை செய்யும், காத்துக்கொள்ளும், மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.